வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம மரகத வீணை கதையோடைய 2வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 11. நடனமாடும் மதாலசாவும் சாலினியும் அங்கே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து நின்றார்கள். அவனை பிடியுங்கள் என்று நந்தீசனும் சித்திரமாயனுடன் சேர்ந்து கூவியதும் கூப்பிட்ட குரலுக்கு சாலினி வராமல் இப்பொழுது வந்ததும் பரமகுருவுக்கு சினத்தை பெருக்கியது. பரமகுருவுக்கு கோபம் ஏற்பட்டு சாலினி இதுவரையில் கண்டதில்லை. வீணையை எடுத்து வர சென்றாரே முகுந்தன், அவர் எங்கே? அவரை பிடியுங்கள் என்று ஏன் கூக்குரலிடுகிறீர்கள்? அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பரமகுரு குரலில் அதற்றில் இருந்தது. நந்தீசன் இங்கும் அங்கும் தேடினான். தன்னுடன் வந்தவர்களை விட்டு தேடுமாறு சொன்னான். சைலேந்திரே தங்கியிருக்கும் பின்கட்டு அறைக்கு சென்று பார்த்து வர சொன்னான். வெளியே போயிருக்க முடியாது, இங்கே வீட்டுக்குள்ளதான் எங்கு ஒளிந்திருக்க வேண்டும். சித்திரமாயன் குரல் கொடுத்தார். பரமகுருவை மெல்ல உட்கார வைத்தாள் சாலினி. இங்கு என்ன நடக்குது சாலினி? இது ஒரு கலைஞரின் வீடாக தெரியவில்லையே. நீ எங்கே போய்விட்டாய்? முகுந்தன் வந்தார். வரவேற்று உட்கார வைக்க யாரும் இல்லை. விளக்காவது ஏற்றி வைத்திருக்கிறாயா? சித்திரமாயன் வந்திருக்கிறார், அவரை வரவேற்கவும் ஒருவரும் இல்லை என்று அவளை கடிந்துவிட்டு சித்திரமாயனை நோக்கி, முகுந்தன் மீது உங்களுக்கு ஏன் கோபம் என்றார். சித்திரமாயன் சிரித்தார். பரமகுரு, உங்களுக்கு ஏன் இப்பொழுது கோபம் பொங்குகிறது என்று எனக்கு தெரியவில்லை. முகுந்தனை பற்றி பிறகு விவரிக்கிறேன். இப்பொழுது நாட்டியம் தொடங்கட்டும். பரமகுரு அவர்களே, எனக்கு ஒரு ஆசை. இன்று தங்கள் வீணை இசைக்கு ஏற்ப மதலசா ஆட வேண்டும் என்று அவன் கூறி முடிப்பதற்குள் பரமகுரு சீறினார். என் வீணை இசைக்கு ஏற்ப நாட்டியமா? அது இருக்கட்டும். நான் சற்று முன்பு கேட்டேனே, அதுக்கு என்ன மறுமொழி? இது ஒரு கலைஞர் வீடாக தெரியவில்லையா? சித்திரமாயன் திரிக்கிட்டான். என்ன சொல்கிறீர்கள் பரமகுரு? நிச்சயமாக இது ஒரு கலைஞரின் வீடுதான். இல்லாவிட்டால் எனக்கு இங்கு என்ன வேலை? தங்களுடைய இனி வீணை இசையை கேட்டு ஆனந்திக்க அவ்வப்பொழுது வருகிறேன். அப்படியே நடன சுந்தரி மதால்சாவின் நடனத்தை ரசிக்கவும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இவ்வளவு நாட்கள் வீணை கலையுடன் நடன கலையையும் ரசிக்க அனுமதித்தீர்கள். இன்று மட்டும் தங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது என்றார் மிகவும் பணிவு நிறைந்த குரலில். இல்லை இல்லை, இவ்வளவு நாட்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கே ஏதோ சதி நடக்கிறது. பார்வை இழந்த என்னை ஏனோ ஏமாற்றுகிறீர்கள். பரமகுருவின் குரலில் கோபத்துடன் நடுக்கம் இருந்தது. சதியா? சதி நடப்பதற்கேற்ற இடமா இது? ஆனால் சதிகாரன் ஒருவன் இங்கு வந்திருக்கிறான். கன நேரத்தில் அவன் மறந்துவிட்டான் என்றார் சித்திரமாயன். சதிகாரனா? பரமகுரு கேட்டார். இங்கு வந்தவர் முகுந்தன். காஞ்சிபுரத்து வேத பாடசாலையில் தர்க்க வியாக்கரணம் கற்றுத்தரும் பேரறிஞர். என் பழைய நண்பர். அவர் கலை ரசிகர். அவரை சதிகாரர் என்று எப்படி குற்றம் சுமத்துகிறீர்கள்? பரமகுரு கடுமையாக கேட்டார். ஆமாம், எனக்கு சேர வேண்டிய பல்லவ மகுடத்தை அபகரித்து காஞ்சி அரியணையில் அமர்ந்துள்ள நந்திவர்மனுடைய உற்ற தோழன் அவன். நந்திவர்மனுக்கு வேண்டிய யோசனைகளை யுக்திகளை கற்றுத்தருபவன். என்னை இந்த நாட்டை விட்டு ஓட்ட சதி செய்பவன். எப்படியாவது அவனை கையும் களவுமாக பிடித்துவிட வேண்டும் என்று நீண்ட நாளாக திட்டமிடுகிறேன். இன்று தான் வகையாக சிக்கினான். இல்லை இல்லை, இன்னும் சிக்கவில்லை. எங்கே சென்றிருப்பான்? சித்திரமாயன் இங்கும் அங்கும் நடந்தவாறு பேசினார். பரமகுரு மெல்ல நகைத்தார். சித்திரமாயா, நல்ல கலை உள்ளம் படைத்தவர் என்று உம்மை இவ்வளவு நாட்களாக எண்ணியிருந்தேன். பல்லவ மன்னர் நந்திவர்மன் மீது தங்களுக்குள்ள கோபம் இன்னும் மறையவில்லையா? அவருக்கு முகுந்தன் உதவுகிறார் என்பதற்காக அவரை சிறைப்படுத்த நினைக்கிறீர்களா? சிறைச்சாலையை எங்கே கட்டியிருக்கிறீர்கள்? யார் விசாரித்து தண்டனை வழங்கப் போகிறார்கள்? பல்லவ மன்னருக்கு யோசனை வழங்குவதற்காக அவரை சிறைப்படுத்துவதா? விசித்திரமாத்தான் இருக்கிறது என்றார். பரமகுருவிடம் ஏற்பட்ட மாறுதல் சித்திரமாயனுக்கு வியப்பை அளித்தது. சரி சரி, நமக்கெதற்கு அரசியல் விவகாரம்? என்னுடனே போகட்டும். இங்கு வந்து தங்கியிருக்கும் சிறிது நேரத்தில் தங்கள் வீணை இசையையும் நாட்டியத்தையும் ரசித்து செல்கிறேன் என்று பேச்சை வேறு திசையில் மாற்ற விரும்பினான். நான் கேட்டதற்கு தாங்கள் சரிவர சமாதானம் கூறவில்லை. முகுந்தன் இங்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் சிறந்த குணவான். அவரிடம் விரோதம் பாராட்டுவதென்றால் நீங்கள் இனி இங்கு வரவேண்டாம் என்று கடுமையாக கூறினார் பரமகுரு. சித்திரமாயன் திடுக்கிட்டார்.
முகுந்தனிடம் பரமகுருவிற்கு உள்ள மதிப்பு அவனுக்கு வியப்பை அளித்தது. முகுந்தனிடம் பரமகுருவிற்கு ஏற்பட்டுள்ள மதிப்பு மரியாதைக்கு என்ன காரணம்? முகுந்தன் யார்? காஞ்சி நகரத்துக்கு எப்பொழுது வந்தார்? நந்திவர்மனிடம் அவருக்கு அறிமுகமும் தொடர்பும் எப்பொழுது ஏற்பட்டன? சித்திரமாயனுக்கு புரியவில்லை. காஞ்சியை விட்டு சில காலம் மறைந்து வாழ்ந்தபொழுது பரமகுருவிற்கு முகுந்தன் அறிமுகமாகியிருக்கலாம். புதிதாக பல்லவ படைக்கு தலைமை வகிக்கும் பொறுப்பேற்றுள்ளவன் உதயச்சந்திரன். உதயச்சந்திரனுடன் முகுந்தன் பேசிக் கொண்டிருப்பதை சித்திரமாயன் பார்த்திருக்கிறார். உதயச்சந்திரன் பலமிகுந்த வீரன், அறிவாளி என்பதையும் அறிந்திருக்கிறான். சித்திரமாயனின் சொந்த ஒற்றர் படையினரால் கூட முகுந்தனை பற்றிய உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. காஞ்சிபுரத்து தென்னெல்லையில் கோட்டை மதில் அருகே சிறு குடிலில் முகுந்தன் வசிப்பதையும் அங்கிருந்து குதிரை மீது நாள்தோறும் பாடசாலைக்கு வருவதையும் ஒற்றர்கள் கண்டிருக்கின்றனர். எப்பொழுது வருகிறார், எப்பொழுது புறப்படுகிறார் என்பதை மட்டும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நந்திவர்மனுடைய உடன் பிறந்தவர்கள் ஒருவராக முகுந்தன் இருக்கலாம் என்று ஒற்றற்படை தலைவர் ஒருமுறை சித்திரமாயனிடம் கூறிய இந்த தகவலை சித்திரமாயன் கடுமையாக மறுத்துவிட்டான். நந்திவர்மனின் சகோதரர்கள் ஸ்ரீமல்லன், ரணமல்லன், சங்கீரா மல்லன் இவர்கள் காளஹஸ்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்லவ நாட்டின் ஆட்சியை பற்றிய சிந்தனையோ கவலையோ கிடையாது. பல்லவ மகுடத்திற்கு ஏற்பட்ட போட்டியை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்றாலும் மீண்டும் சொல்கிறேன். பரமேஸ்வரவர்மன் இறந்த பிறகு பல்லவ நாட்டு அரசுரிமையை ஏற்க முறையான வாரிசுடையவர்கள் இல்லை என காஞ்சியில் உள்ள பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். அரச குடும்பத்தில் மிகவும் போற்றுதற்குரிய மதிப்புமிக்க பெரியவர் இரண்யவர்மனை அனைவரும் அணுகி ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு வேண்டினார்கள். தன்னுடைய தள்ளாமையை தெரிவித்து தன் புதல்வர்கள் நால்வருள் ஒருவரை காஞ்சி மகுடத்தை ஏற்குமாறு வற்புறுத்தினார். அவர்கள் மறுத்துவிட்டனர். கடைசி புதல்வன் பல்லவ மல்லன் தான் ஏற்பதாக முன்வந்தான். அவனுக்கு அப்பொழுது 12 வயது. எனக்கு 20 வயது. நான் இரண்யவர்மனிடம் சென்று நாட்டை ஆளும் பொறுப்பை ஏற்பதாகவும் எனக்குள்ள தகுதியையும் தெரிவித்தேன். அவர் சம்மதிக்கவில்லை. ஒற்றற்படை தலைவரே, உங்களுக்கு இவையாவும் தெரிந்திருக்கும். தெரியாது ஒன்றுமில்லை, அதையும் சொல்லிவிடுகிறேன். நான் அரச குலத்தை சேர்ந்தவன் இல்லையாம். என் பிறப்பை பற்றி இழிவாக கூறி வதந்தியை பரவிவிட்டார்கள். என் மனத்தில் ஏற்பட்ட காயம் நீங்கவில்லை. நந்திவர்மனிடம் எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. அது போகட்டும். நந்திவர்மனின் சகோதரர்களை நான் மிக நன்றாக அறிவேன். அதனால் முகுந்தன் நந்திவர்மனின் சகோதரன் அல்ல என்பது எனக்கு உறுதியாக தெரியும். முகுந்தன் யார் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சித்திரமாயன் உறுதியாக கூறிவிட்டார். பரமகுரு முகுந்தனிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பதால் பரமகுருவிற்கு முகுந்தனை பற்றிய விவரம் தெரிந்திருக்கும். பரமகுருவிடமிருந்து எப்படியாவது உண்மையை அறிய வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு செய்தான். சித்திரமாயன் ஏதும் பேசாமல் அந்த கூடத்தில் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்த பொழுது அங்குள்ளவர்கள் ஏதும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். ஆடுவதற்கு ஆயத்தமாக இருந்த மதாலசா பயந்து அடுத்து என்ன நேருமோ என்ற பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சைலேந்திரியை தன் அறையில் காணவில்லை என்ற செய்தி அறிந்த சாலினிக்கு கவலையும் அச்சமும் மேலிற்றன. அவள் எங்கே போயிருப்பாள்? இந்த நாட்டுக்கு புதியவளாயிற்றே என்ற கவலையும் அவளிடம் எழுந்தது. நந்திசா, முகுந்தனை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த வீட்டில் மறைந்திருக்க ஏதாவது இடம் இருக்கிறதா பாருங்கள். பரமகுருவையும் சாலினியும் கேட்கும் விதத்தில் கேளுங்கள் என்று உரத்த குரலில் கட்டளையிட்டார் சித்திரமாயன். நந்தீசன் சாலினியை நெருங்கினான். சாலினி ஓடி பரமகுரு அருகே நின்று, குருநாதரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று பயத்துடன் கூறினாள். யார் உனக்கு தொல்லை தருகிறார்கள்? நந்தீஸ்னா என்று கேட்டு நந்தீசன் காதில் விழுமாறு, ஏ நந்திசா, நல்லவன் போல் நடித்தாய். அரசாங்க ஊழியனான நீ தகாத செயலில் ஈடுபட்டால் உனக்கு தண்டனை உறுதி என்று பரமகுரு சீறினார். சித்திரமாயன் கையமர்த்தி, நந்திசா, இரவு வேளையில் நம் முயற்சி பலிக்காது. இன்று போய் நாளை வருவோம் என்று புறப்பட எத்தனித்த பொழுது அங்கே ஒரு குரல் கேட்டது. நரேந்திரன் அங்கு நின்று கொண்டிருந்தான். இது பரமகுருவின் வீடுதானே என்று நந்தீசனிடம் அவன் கேட்டான். நரேந்திரனுடைய இளமை தோற்றத்தையும் மரக்களத்தில் பணியாற்றியதால் வலுவடைந்திருந்த தின் தோள்களையும் கண்ட நந்தீசன் அவனை பற்றி அறிய விரும்பி, நீ யாரப்பா என்று கேட்டான். இது வீணைக்கலைஞர் பரமகுருவின் வீடுதானே என்று மீண்டும் வினவினான். ஆமாம், நீ யார்? எதற்காக பரமகுருவை காண விரும்புகிறாய்? வீணை பயில வந்திருக்கிறாயா என்று கேட்டான். நான் பயில வரவில்லை. மரக்களத்தில் நான் சந்தித்த பெண் ஒருத்தி இங்கே வந்திருக்கிறாள். அவளை சந்திக்க வேண்டும் என்றான் சுற்றுமுற்றும் பார்த்தவாறு. அந்த இடத்தின் சூழ்நிலையை அவன் ஒருவாறு உணர்ந்தான். அங்கே ஒவ்வொருவரும் ஏதோ நேர்ந்துவிட்ட கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தான். அங்கே பரமகுரு,
சித்திரமாயன் மற்றொருவர் நரேந்திரனை விசாரிக்கும் நந்தீசன் தவிர சாலினி மதாலசா மிகவும் பயந்து மூலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுள் யார் பரமகுரு? நரேந்திரன் விழிகள் தேடின. நந்தீசன் நரேந்திரன் தோள்களில் கையை வைத்து அழுத்தி, தம்பி நீ யார் என்று கேட்டேன். சொல்லாமல் கல்லனை போல் விழிக்கிறாயே என்றான். நந்தீசனுடைய பேச்சும் தோல் மீது பட்ட அழுத்தமான கரமும் நரேந்திரனுக்கு எரிச்சலை அளித்தன. தன் இடது கரத்தால் நந்தீசனின் கரத்தை விலக்கி தள்ளி, பல்லவ நாட்டில் மரியாதைக்கும் பஞ்சமோ என்றான் மிகவும் மெல்லிய ஆனால் கடுமை பிரதிபலிக்க. நந்தீசன் மீண்டும் நரேந்திரனின் கரத்தை பற்றி இழுக்க முயன்றபொழுது நரேந்திரன் அவனை தடுத்து தள்ள நிலை தடுமாறினான் நந்தீசன். சித்திரமாயன் இப்பொழுது குறுக்கிட்டான். அதற்குள் சாலினி நரேந்திரன் அருகே வந்து, ஓ, நீங்கள் தான் சைலேந்திரியும் பெரியவரும் பயணம் செய்த களத்தில் வந்தவரா? உங்கள் இருவரையும் காணாமல் சைலேந்திரி தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்றாள். நான் சைலேந்திரியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். அவளுடன் வந்த பெரியவர் கவலையால் துடித்துக் கொண்டிருக்கிறார். சைலேந்திரி எங்கே? நான் உடனே பார்க்க வேண்டும் என்று பரபரப்புடன் கூறினான். அவன் விழிகள் மீண்டும் அலைப்பாய்ந்தன. சைலேந்திரியை தான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றாள் சாலினி. நரேந்திரன் தன்னை அவமதித்துவிட்ட ஆத்திரத்தில் நந்தீசன், ஏ சின்ன பையலே, என்னை அவமதிக்கிறாய் என்று கூறியவாறு மீண்டும் நரேந்திரனை நோக்கி முஷ்டியை உயர்த்தி பாய்ந்தான். நரேந்திரன் சற்று நகரவே நந்தீசன் அங்கிருந்து தூணில் மோதிக்கொண்டான். அங்கு நடக்கும் சந்தடியையும் தன் வீட்டில் புகுந்து பல்லவரசருக்கு விரோதமாக சதி செய்ய முயல்வதையும் உணர்ந்து எரிச்சலுடன் முகுந்தன் எங்கே போய்விட்டார் என்று அறிந்து கொள்ள முடியாத தன் விழியற்ற நிலையும் கவலையும் ஒன்று சேர பரமகுரு உரத்த குரலில், சித்திரமாயா, நந்தீசனை உடனே அடக்குங்கள். நீங்க எல்லோரும் உடனே இங்கிருந்து சென்று எனக்கு அமைதியை தாருங்கள் என்று கூவினார். சித்திரமாயன் அந்த பெயரை கேட்டு நரேந்திரன் ஒரு கணம் திகைத்தான். தங்களை தேடித்தான் பல்லவ நாட்டிற்கு வந்தேன். என் தாய் தங்களை சந்திக்குமாறும் ஆனந்த கூத்தரை சந்திக்குமாறும் கட்டளையிட்டிருக்கிறாள் என்று கூறி சித்திரமாயன் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். எதிர்பாராத இந்த நிகழ்ச்சியைக் கண்டு திகைத்தான் சித்திரமாயன். அவன் மட்டுமா? சாலினி நந்தீசன் இருவரும் ஒன்றும் புரியாமல் நின்றனர். அங்கே என்ன நடக்கிறது என்ற குழப்பத்தில் பரமகுரு திகைத்திருந்தார். அத்தியாயம் 12. சைலேந்திரி மெல்ல இமைகளை திறந்தாள். பொழுது விடிந்து அதிக நேரமாயிருக்க வேண்டும். அவள் துயிலை கலைக்க ஒருவரும் அங்கே வரவில்லை. அந்த குடிசையினுள் குடிக்கொண்டிருந்த அமைதியைப் போல் வெளிப்புறத்திலும் விவரிக்க முடியா நிசப்தம் பரவியிருந்தது. காலை வேளையில் குதூகலத்துடன் குரல் எழுப்பும் புள்ளினங்களும் ஏதோ பணியில் இருப்பது போல எங்கெங்கோ சென்றிருந்தன. தாம் எங்கிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவளுக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. சாணத்தால் மெழுக்கப்பட்ட மண் தரையில் ஓலைப்பாயில் படுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தாள். பரமகுருவின் வீட்டில் பஞ்சனையில் படுத்திருந்த சுகம் இப்பொழுது இல்லாவிடினும் மனதில் நிம்மதி இருப்பது போன்ற உணர்வு. முதல் நாள் இரவு பரமகுருவின் வீட்டிலிருந்து தப்பி ஓடி வந்தது முதல் அவள் நினைவுபடுத்தி கொண்டாள். சித்திரமாயன் உள்ளே வரும்பொழுதே அவள் இருளில் மறைந்து கொண்டாள். கூடத்தில் நடப்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. தன்னை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள். வீட்டின் பின்புற வழியாக அவள் ஓடினாள். அப்பொழுது தன்னை தொடர்ந்து ஒருவர் ஓடி வருவதை உணர்ந்தாள். அவர் முகுந்தன் என்பதை மங்கிய ஒளியில் அறிந்தாள். சைலேந்திரி, வேகமாக ஓடிவா, உனக்கு வழி தெரியுமா என்று ஓடிக்கொண்டே கேட்டார். அவள் முன்னால் ஓடினாள். அவர் பின் தொடர்ந்தார். எங்கே வழி, எந்த வழி என்று அவளுக்கு புரியவில்லை. வழி தெரியுமா என்று அவர் கேட்கிறார். தன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். சைலேந்திரி என்று பெயரிட்டு அழைக்கிறார். ஓரிடத்தில் நின்றாள். மேலே செல்ல வழி தெரியாமல் வழி தெரியுமா என்று அவர் கேட்டது சரிதான். அதோ யாரோ ஓடி வரும் ஓசை. இங்கே நிற்கக்கூடாது, ஓடிவா என்று அவள் கரத்தை அழுத்தமாக பற்றி ஓடினார். இழுத்துக்கொண்டு என்றும் சொல்லலாம். அழுத்தமாக அந்த பிடி அமைந்திருந்தது என்றாலும் அந்த அழுத்தத்தில் ஓர் ஆறுதல் இருந்தது. சுற்றுப்புறத்தில் வீடுகள் இல்லை. அமைதி சற்று அச்சத்தை அளித்தது. தென்னை ஓலைகள் அசையும் பொழுது ஏற்படும் ஓசை பயத்தை அதிகரிக்க செய்தது. சிறு சிறு பாறைகள் குறுக்கிட்டன. அவர் ஓட்டத்தை குறைத்தார். திரும்பி பார்த்துவிட்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினார். அந்த இடங்கள் அவருக்கு பழக்கப்பட்டவை போல் தோன்றின. மணலில் கால் எழுந்து ஓடுவது சைலேந்திரிக்கு புதிய அனுபவம். இனி ஓர் அடிக்கூட எடுத்து வைக்க முடியாது என்று தோன்றியது. அவள் நின்றுவிட்டாள். முகுந்தன் திரும்பி பார்த்தார். கால் வலிக்கிறதா? அங்கே பரமகுரு வீட்டில் நின்று கொண்டிருந்ததில் மனமே வலித்திருக்குமே என்று கூறி அவர் சிரித்தார். வா சைலேந்திரி, இன்னும் சிறிது தொலைவுதான், போய்விடலாம், பயமா இருக்கிறதா என்றார். என் பெயர் இவருக்கு எப்படி தெரிந்தது என்ற வியப்புடன்,
பயமாயிருந்தால் யார் என்று தெரியாமல் உங்களுடன் ஓடி வந்திருப்பேனா என்று கேட்டாள். முகுந்தன் அதற்கு மறுமொழி கூறவில்லை. அவர் நடந்தார். பிறகு மௌனத்தை கலைத்து, சைலேந்திரி, பல்லவ நாட்டிற்கு எதற்காக நீ வந்தாய் என்று கேட்டார். உங்களை சந்திக்கத்தான் என்று அவள் கூறியது முகுந்தனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. என்னையா? என்னை இவளுக்கு தெரியுமா? ஆள் மாறாட்டம் போலிருக்கிறது என்று நினைத்தார் முகுந்தன். என்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடி வந்துவிட்டேன். என் வீணையை அங்கே விட்டு வந்துவிட்டேன் என்றாள் சைலேந்திரி. பிறகு தொடர்ந்து, ஐயா, காஞ்சிக்கு சென்றால் அங்கே வீணை கற்பிக்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? என் தாய் காஞ்சிக்கு தான் செல்லுமாறு கூறியிருந்தாள். களத்திலிருந்து இறங்கியது முதல் அடுக்கடுக்காக தொல்லைகள். என்ன செய்வதென்றே புரியவில்லை. நல்ல வேளை உங்களையாவது சந்தித்தேன். உங்களை சந்திக்கவே கடல் கடந்து வந்த உணர்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்றாள். பேச முடியாது, மூச்சு வாங்கியது. ஐயா, பரமகுரு வீட்டில் தங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தேன். தங்கள் சொற்படி பல்லவ சக்கரவர்த்தி நடப்பதாக அறிந்தேன். என்னை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களா? சித்திரமாயன் பல்லவ அரசருக்கு விரோதமானவரா? அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்கு பரமகுரு வீட்டை ஏன் தேர்ந்தெடுத்தனர் என்று தெரியவில்லை என்று சைலேந்திரி கேட்டாள். பெண்ணே, உனக்கு ஏன் அந்த கவலையெல்லாம்? காஞ்சிபுரம் செல்ல வேண்டும், வீணை கற்க வேண்டும், அவ்வளவுதானே உன் லட்சியம்? அதை நிறைவேற்றுகிறேன், என்னை நம்பலாம் என்றார். சைலேந்திரிக்கு அவர் முகத்தை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. முகுந்தன் முன்னே நடந்தார். சைலேந்திரி பின்தொடர்ந்தாள். ஒற்றையடி பாதை வழியே அவர்கள் விரைந்தனர். பொன்னாச்சியின் குடிலுக்கு அருகே சென்று முகுந்தன் குரல் கொடுத்தார். பொன்னாச்சி குடிசைக்குள்ளிருந்து வந்தாள். கை விளக்கி கொண்டு வந்தாள். மரத்தடியில் இருந்த கட்டிலில் முதியவர் சிற்பி படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்தார். யாரது என்று குரல் கொடுத்தார் சிற்பி. விளக்கொலியில் முகுந்தனை கண்டு திடுக்கிட்டு, நீங்களா என்று கேட்ட முதியவரை நோக்கி முகுந்தன் சைகை செய்ததை சைலேந்திரி கவனிக்கவில்லை. எங்காவது சற்று உட்கார்ந்தால் நன்றாயிருக்கும் என்று அவள் இடம் தெரிய பொழுது பொன்னாச்சி சைலேந்திரியை பார்த்துவிட்டாள். வா குழந்தாய் என்று வரவேற்றாள். இருவருக்கும் பசி, களைப்பு. இந்த நேரத்தில் வீட்டில் இருப்பதை கொடுங்கள் என்றார் முகுந்தன். ஏதோ சொல்ல வாயெடுத்த பொன்னாச்சியை பார்த்து, எல்லாம் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறி அடக்கினார் முகுந்தன். தண்ணீர் ஊற்றி வைத்த சோறும் தயிர் கலந்து கொடுத்ததை முகுந்தனும் சைலேந்திரியும் உண்டு பசியாறினர். சைலேந்திரின் விழிகளை உறக்கம் வந்து தழுவியது. குடிலுக்குள் அவள் படுக்க ஏற்பாடு செய்த பொன்னாச்சி கவலை பயம் ஏதுமில்லாமல் தூங்குமாறு அவளிடம் கூறிவிட்டு அவள் அருகேயே தானும் படுத்துக்கொண்டாள். பொழுது புலர்ந்து அதிக நேரம் கழித்து விழித்தெழுந்த சைலேந்திரிக்கு இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமே என்று வெட்கமாக கூட இருந்தது. பொன்னாச்சியின் அன்பிலோ உபசரணிலும் திகைத்து போன சைலேந்திரிக்கு முகுந்தன் பொழுது புலர்வதற்கு முன்பே எழுந்து போய்விட்டார் என்று அறிந்தவுடன் கவலை ஏற்பட்டது. குடிசையின் வெளியே ஏற்றி வைக்கப்பட்ட மங்கிய விளக்கொலியில் அவள் முகுந்தனை பார்த்திருந்தாள். பரமகுருவின் வீட்டில் பார்த்ததை விட இப்பொழுது மிக அருகில் அவரை காண முடிந்தது. காலையில் இன்னும் நெருக்கமாக கண்டு அளவலாம் என்று நினைத்திருந்தவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவர் விழிகளில் தனி காந்த சக்தி இருப்பதை அவள் உணர்ந்தாள். அழுத்தமாக்க தன் கரத்தை பிடித்துக்கொண்டு சிறிது தொலைவு ஓடி வந்த அந்த கணத்தை நினைவுபடுத்தி கொண்டாள். அவர் கரம்பட்ட இடத்தை மெல்ல ஒரு முறை தடவி பார்த்தாள். கரங்களின் முரட்டுத்தனத்தால் லேசான வலி இருந்ததாக அப்பொழுது உணர்ந்தாள். இப்பொழுது அந்த இடத்தை மெல்ல தடவிய பொழுது மேனி சிலித்தது. அவருடன் அதிகம் பேச முடியவில்லை. களைப்பும் முறக்கமும் அவளை தடுத்தன. காலையில் எழுந்து பேசுவோம் என்ற எண்ணத்தில் குடிலுக்குள் உறங்க சென்றாள். ஆனால் காலையில் ஏமாற்றமே மிகுந்திருந்தது. முகுந்தன் எங்கே என்று அவள் பொன்னாச்சியை கேட்டாள். பொழுதும் புலரும் முன்பாகவே அவர் எழுந்து போய்விட்டார். அவருக்கு 1000 பணிகள். அவர் இங்கே தங்கியதே நாங்கள் செய்த புண்ணியம் என்றாள் பொன்னாச்சி. அவர் யார் பாட்டி? சைலேந்திரி ஆவலுடன் கேட்டாள். பொன்னாச்சியின் கணவர் முதியவர் ஏதோ சைகை செய்வதை சைலேந்திரி உணர்ந்தாள். பேச்சின் திசை திருப்ப விரும்பிய முதியவர், முகுந்தனை பற்றி நாங்கள் சொல்வது இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லு குழந்தை. சில நாட்களாக இங்கே வருபவர்கள் கூறும் கதை எங்களுக்கு வியப்பை அளிக்கிறது. முதலில் பெரியவர் ஒருவர் வந்தார். குதிரை மீதிருந்து கீழே விழுந்து கிடந்தவரை தூக்கி வந்தோம். பிறகு ஓர் இளைஞன் வந்தான் என்று அவர் சொல்லத் தொடங்கிய பொழுது சைலேந்திரி பரபரப்புடன், பெரியவர் எங்கே, நரேந்திரன் எங்கே என்று கேட்டாள். பிறகு காம்போஜத்திலிருந்து புறப்பட்டது முதல் சைலேந்திரி எல்லாவற்றையும் விவரித்தாள். பல்லவ நாடே விசித்திர பூமியாக இருக்கிறதே, அடுத்து என்ன நேருமோ என்று பயமாக இருக்கிறது பாட்டி. என்னை போன்ற இளம்பெண்கள் அச்சமில்லாமல் பல்லவ நாட்டில் நடமாடலாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தாள் என் தாய். ஆனால் நேற்று தப்பினோம் பிழைத்தோம் என்று முகுந்தனும் நானும் ஓடி வந்தோம். முகுந்தன் பல்லவ அரசருக்கு மிக வேண்டியவராம். அவருக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் பாட்டி. அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்.
எனக்கு துணையாகவும் பாதுகாவலாகவும் வந்த பெரியவர் இப்பொழுது எங்கே? அவரை உடனே நான் சந்திக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது சைலேந்திரிக்கு அழுகை எந்த கணமும் வந்துவிடுமோ என்று தோன்றியது. பொன்னாச்சி தன் சொந்த பேத்தி போல் அவளை அன்புடன் அழைத்து, சைலேந்திரி, உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாக முகுந்தன் சொல்லி சென்றிருக்கிறார். அதுவரையில் எந்தவித பயமும் இன்றி இங்கே இருக்கலாம். உன்னை தேடி நரேந்திரனும் பெரியவரும் வெளியே சென்றார்கள். அவர்களை பற்றி இன்று வரை ஒன்றும் தெரியவில்லை. உன்னை சந்திக்காமல் திரும்புவதில்லை என்ற உறுதியுடன் இருவரும் சென்றிருக்கிறார்கள். நல்லது நடக்கும் என்று ஆறுதல் கூறினாள். என் வீணை பரமகுரு வீட்டில் இருக்கிறது. பெரியவர் பூசிக்கும் தேவியின் சிலையும் அருகே இருக்கிறது. சிற்பப்பணி செய்யும் இளைஞர்களை அனுப்பி அவற்றை கொண்டு வர சொல்லுங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள் சைலேந்திரி. சைலேந்திரி, இப்பொழுது பரமகுரு வீட்டிற்கு செல்லக்கூடாது. ஆபத்து அங்கே காத்திருக்கும். பொறுமையாக இரு. முகுந்தன் நல்லதையே செய்வார் என்றாள். சைலேந்திரிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. 2 நாட்கள் சைலேந்திரிக்கு 2 யுகங்களாக கழிந்தன. 3வது நாள் காலையில் சிற்பியின் குடிலுக்கு குதிரையில் சிலர் வந்து இறங்கினார்கள். அத்தியாயம் 13. சித்திரமாயனுக்கு ஆதரவாளர்களும் உண்டு, எதிரிகளும் உண்டு. தனக்குத்தான் பல்லவ மகுடம் கிடைத்திருக்க வேண்டும். தன்னை இழிவாக பேசி தனக்கு திறமை இல்லை என்றெல்லாம் பழி கூறி என்னை ஒதுக்கிவிட்டனர். அதற்கு பலருடைய சூழ்ச்சிகள் காரணமாக இருந்தன. அவ்வாறு சதி செய்தவர்கள் யார் யார் என்பனவற்றை அவன் அறிந்து வைத்திருந்தான். அவனுக்கும் ஆதரவாளர்கள் சேரத் தொடங்கினர். அவர்கள் அரசாங்கத்தில் பல நிலைகளில் பணியாற்றி வந்தனர். பல்லவ மன்னர் நந்திவர்மன் தன்னை விட பல ஆண்டுகள் இளையவனாயிருந்தும் அறிவாற்றலில் சிறந்து விளங்குவதை அவன் மனதிற்குள் ஒப்புக்கொண்டிருந்தான். நாட்டு மக்களிடையே செல்வாக்கை பெற எவ்வளவு முயன்றும் மக்களிடம் ஏற்பட்ட அவப்பெயரை மாற்ற இயலவில்லை. பல்லவ நாட்டு கோட்டை தலைவர்களுள் பெரும்பான்மை தலைவர்களின் ஆதரவு அவனுக்கு இல்லை. அவர்களுடைய ஆதரவை பெறுவதை விட சாளுக்கியர்களின் ஆதரவை பெறுவதுதான் வெற்றியை தரும் என்று அவனுடைய முக்கிய ஆலோசகர் ஆனந்த கூத்தர் சொல்லியிருந்தார். அவர் மாமல்லபுரத்து சிற்பங்களை படைப்பதில் பெரும் பங்கேற்றவர். சிவ விஷ்ணு வடிவ சிற்பங்களை படைப்பதில் அவருக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. பரமேஸ்வர்மனின் இறுதி காலத்தில் அவருடன் முரண்பாடு ஏற்பட்டு தன் சீடர்களுடன் வாதாபிக்கு சென்று விட்டார். அவர் பல்லவ நாட்டை விட்டு சென்றது பல்லவ அரசருக்கு பெரும் இழப்புதான். நந்திவர்மன் அரியணையில் அமர்ந்தவுடன் சிற்பிகள் பலர் காஞ்சிபுரத்தையும் மாமல்லபுரத்தை விட்டு சென்று விட்டதை அறிந்தான். நந்திவர்மனுக்கு இளம் வயதிலேயே பல லட்சிய கனவுகள் உண்டு. ராமாயண பாரத கதைகளை சொல்ல கேட்பதில் அவனுக்கு பெரும் ஆர்வம். மாமல்லபுரத்தில் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் ஒரே இடத்தில் கோவில் அமைத்து சைவர்களையும் வைணவர்களையும் கருத்து வேற்றுமை மறந்து ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்ட ராஜசிம்மன் புதுமையாக கட்டிய கோவிலைப் போல தானும் காஞ்சியில் ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவன் இதயத்தில் அழியாது பதிந்தது. உலக அளந்த பெருமாள் கோவிலின் அர்ச்சகரிடம் மகாபாரதத்தை முழுமையாக கற்கத் தொடங்கினான். திருமாலின் அவதார கதைகள் அவனை பெரிதும் கவர்ந்தன. அவற்றை சிற்ப வடிவமாக்க ஆவல் கொண்டான். மாமல்லபுரத்து சிற்பங்களைப் போல் காஞ்சியிலும் படைக்க ஆர்வம் கொண்டான். காஞ்சிபுரத்தில் ராஜசிம்மன் எழுப்பிய கைலாசநாதர் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி வரும்பொழுது சிவபெருமானின் தாண்டவங்களின் தத்துவத்தை கேட்டறிந்தான். கைலாசநாதர் கோவிலில் திகழும் சிவத்தாண்டவங்கள் அவனை பெரிதும் கவர்ந்தன. அழியா வண்ணத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கோவிலுக்கு பலமுறை சென்று வந்தான். ஏகம்பரநாதர் கோவிலில் இசையுடன் பாடப்படும் தேவார பாடல்கள் அவனை ஈர்த்தன. விசாலமான திருச்சுற்றில் இளம்பெண்களும் ஆண்களும் கணீர் என்ற குரலில் திருநாவுக்கரசரின் பதிகங்களை தாளத்துடன் பாடுவதை கேட்கும்பொழுது தன்னையே மறந்து விடுவான். நாள்தோறும் உலகளந்தார் கோவில் பட்டரும் கைலாசநாதர் கோவில் அர்ச்சகரும் ஏகாம்பரர் கோவில் ஓதுவா மூர்த்திகளும் நந்திவர்மனை சந்தித்து உரையாடி மகிழ்விப்பார்கள். வேகவதி ஆற்றின் மறுக்கரையில் ஒரு சிறு கிராமத்தில் சித்திரமாயன் மாளிகை இருந்தது. நாள்தோறும் நம்பிக்கை மிகுந்த காவலர்கள் சூழ காஞ்சிமா நகரத்துக்கு குதிரை மீதமர்ந்து வருவான். வழியில் திருப்பதி குன்ற சமணர் கோவிலுக்கு சென்று அருகதேவரை வழிபட்டு வர தவறமாட்டான். அங்கு வரையப்பட்ட ஓவியங்களைக் கண்டு அதிசயப்படுவான். நந்திவர்மனுக்கு எதிராக திட்டங்கள் வகுப்பது, தன்னை ஆதரிப்பவர்களுடன் பேசி மகிழ்வது போன்றவற்றில் ஈடுபட்டு இருந்ததாலும் அரியணையில் அமர வேண்டும் என ஒரே ஒரு குறிக்கோள் இருந்ததாலும் அவனுக்கு இறைவனை நினைக்க நேரமில்லை. அவனுடைய லட்சியத்தை அறிந்த தர்மபாலன் என்ற புத்த மதத்தை சேர்ந்தவரும் சித்திரமாயனுடன் நெருங்கி பழகலானார். காஞ்சிமா நகரில் மீண்டும் புத்த சமயம் பரவ வேண்டும் எனும் தன் எண்ணத்தை சித்திரமாதன் உதவியுடன் நிறைவேற்ற விரும்பினார். சித்திரமாயன் வீழ்த்திடுவதற்கு முன்பே தர்மபாலன் அவன் வீட்டு தோட்டத்தில் காத்திருப்பான். மாளிகையின் மேல் மாட சாளரத்து நின்று தோட்டத்தை நோக்கும் சித்திராங்கிக்கு தர்மபாலன் மீது வெறுப்பு ஏற்படும். பொழுது விடுவதற்கு முன்பே தன் கணவரை காண வந்து
நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் தர்மபாலனிடம் அவளுக்கு எரிச்சல் ஏற்படும். வெளிப்படையாக அதை தன் கணவரிடம் தெரிவித்த பல சமயங்களில் சித்திரமாயன் புன்முறுவலையே மறுமொழியாக கூறிவிடுவான். கூடிய விரைவில் நீ பல்லவ நாட்டு அரசியாவதற்காகத்தான் நேரம் போவது தெரியாமல் தர்மபாலனிடம் பேசுகிறேன் என்று கூறிவிடுவான். சித்திரமாயனுடன் பல்லவ அரசியாக அரியணையில் அமர சித்திராங்கிக்கு ஆசைதான். அதற்கும் தர்மபாலன் நேரம் போவது தெரியாமல் தன் கணவருடன் பேசிக் கொண்டிருப்பதற்கும் என்ன தொடர்பு? அவளுக்கு புரியவில்லை. சித்திரமாயன் ஒரு நாள் தன் திட்டங்களை விளக்கி சித்திராங்கியிடம் விவரித்தான். பல்லவ மகுடத்தை அடைவது அவ்வளவு எளிதான செயலில்லை என்று அவளுக்கு தோன்றியது. சித்திராங்கியின் தந்தை செல்வாக்கும் செல்வமும் மிகுந்தவர். சித்திரமாயன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற எண்ணத்தில் தன் மகளை அவனுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார். அழகும் வீரமும் நிறைந்த சித்திரமாயன் பல்லவ மன்னராகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பிறகு தெரிந்து கொண்டவுடன் அவர் பல வழிகளில் தன் மருமகனுக்கு உதவ முன்வந்தார். அவருக்கும் புத்த சமயத்தை சேர்ந்தவர்களிடம் தொடர்பு உண்டு. அங்கேதான் அவர் தர்மபாலனை சந்தித்தார். சித்திரமாயனுடைய மாமன் என்று அறிந்தவுடன் தர்மபாலன் தன் எண்ணத்தை கூறினார். மீண்டும் பல்லவ நாட்டில் புத்த சமயம் வளர வேண்டும் என்ற தர்மபாலனின் லட்சியத்தை கேட்ட சித்திரமாயனின் மாமனுக்கு மகிழ்ச்சி ஒருபுறமும் அச்சம் ஒருபுறமும் எழுந்தன. என் மருமகன் பல்லவ நாட்டின் மன்னராக வேண்டும் என்பதற்காக புத்தரின் கொள்கைகளை மீண்டும் காஞ்சியில் பரப்புவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வது எளிதா? சித்திரமாயனின் மாமன் கேட்டார். பதவிக்காக புத்த மதத்தை ஆதரிக்குமாறு நான் சொல்லவில்லை. புத்த பிரானின் புனித கொள்கையை இந்த நாட்டில் பரப்புவதற்கு இது ஏற்ற சமயம். சித்திரமாயனால் அதை சாதிக்க முடியும் என்பதை நான் அறிவேன். சித்திரமாயன் அதை முனைப்புடன் செய்ய ஏற்றால் சித்திரமாயனுக்கு இந்த நாட்டை மீட்டு தருவேன். தர்மபாலன் சொல்வதை வியப்புடன் கேட்ட சித்திரமாயனின் மாமனுக்கு ஐயம் தீரவில்லை. அது எப்படி முடியும் என்று கேட்டார். எல்லாவற்றையும் விவரிக்க என்னால் முடியாது. மிக ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. தர்மபாலன் கண்டிப்பாக கூறினான். நான் சித்திரமாயனுடைய மாமன். என் மகளின் வருங்காலத்தை பற்றி நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்படுவார்கள்? கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என் திட்டங்களை வேறு யாரிடமும் சொல்வது முறையில்லை. அரசாங்கத்துடன் மோதப்போகிறோம். ரகசியம் அம்பலமானால் எல்லோருக்குமே ஆபத்து நிறைந்திருப்பதால் தான் நான் கவலைப்படுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், கவலைப்படுபவர்களால் நாட்டை ஆள முடியாது. நான் ஆளப்போவதில்லையே. என் மகளின் நல்வாழ்வை பற்றிய திட்டங்கள் இதில் பிணைந்திருக்கின்றன. அதனால் நான் தங்களை கேள்வி பல கேட்க வேண்டியது அவசியமாகிறது. நான் உறுதியாக கூறுகிறேன், தங்கள் மகள் பல்லவ நாட்டின் அரசியாவது திண்ணம். சித்திரமாயன் என் சொற்படி நடந்தால் வெற்றி நிச்சயம். நீங்கள் தலையிடாமல் இருப்பது ஒன்றே உங்கள் மகளுக்கு செய்யும் பெரும் உதவி. தர்மபாலன் அதற்கு மேல் விவாதிக்க விரும்பவில்லை. சித்திரமாயனிடம் நடந்தவற்றை விவரித்து, நமது திட்டங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும். புத்த சமயத்தை நீங்களும் ஆதரிக்க வேண்டும் என்றான் தர்மபாலன். முன்பே எனக்கு புத்த சமய கொள்கை மீது ஈடுபாடு உண்டு. பல்லவ நாட்டு மக்கள் புத்த சமண சமயங்களிடம் நம்பிக்கை வைத்திருந்த வரையில் நாடு செழிப்பாக இருந்தது. ஒழுக்கம் நிறைந்திருந்தது. மக்களின் நம்பிக்கை குறைந்தவுடன் நாட்டில் பஞ்சமும் ஏற்பட்டது. எதிரிகளின் படையெடுப்பால் நாடு சீர்குலைந்தது. மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் சிவனையும் விஷ்ணுவையும் ஏற்று வேத சமயத்தை நம்ப தொடங்கிய பிறகு மக்கள் வாழ்க்கையே மாறிவிட்டது. புத்த சமண சமயங்களின் மீது நம்பிக்கை குறைந்தது என்று கூறி பெருமூச்சு விட்டான் சித்திரமாயன். கபாலிகர்களும் பைரவர்களும் காலமுகர்களும் இந்த நாட்டில் நடமாடிய வரையில் சிவனை வணங்குபவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. பிறகு புத்த பிக்குகளும் தங்கள் அறநெறிப்படி நடக்கவில்லை. ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஊர் ஊராக சென்று செய்த பிரச்சாரத்தால் புத்த சமண கொள்கை நின்று மக்கள் மெல்ல மெல்ல மாறினர். பரமேஸ்வரனும் ராசசிம்மனும் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் கோவில்களை கட்டினர். அதனால தான் நமக்கு பெரிய இடையூறு ஏற்பட்டது. எங்கும் பாட்டும் கூத்தும் கேளிக்கையும் மிகுந்தன. இப்பொழுது தக்க தருணம் வந்துள்ளது. நீங்கள் புத்த சமய கொள்கையை ஆதரிக்க வேண்டும் என்றான் தர்மபாலன். எனக்கு முன்பே நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை எனக்கு மக்களிடையே அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டது. நான் சைவ மதத்தையோ வைணவ மதத்தையோ ஆதரித்தால்தான் மக்கள் என்னை நம்புவார்கள், ஆதரிப்பார்கள் என்றான் சித்திரமாயன். நந்திவர்மன் எந்த சமயத்தை ஆதரிக்கிறான்? அதை அவன் இன்னும் வெளியே புலப்படுத்திக் கொள்ளவில்லை. கைலாசநாதர் கோவிலுக்கு செல்கிறான், பெருமாள் கோவிலுக்கும் செல்கிறான். அந்த சமயங்களை பற்றி கற்றறிய மாணவனைப் போல் அறிஞர்களிடம் பாடம் கேட்கிறான், வேதம் கற்கிறான். ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவபெருமான் மீது எழுதிய பாடல்களை பாட சொல்லி கேட்கிறான். மகாபாரத கதையை சொல்ல சொல்லி கேட்கிறான். மகாபாரத கதைகளை ஊர் ஊராக படிக்க சொல்கிறான். அதற்கான மண்டபம் கட்டுகிறான்.
புலவர்களை ஆதரிக்கிறான் என்றான் சித்திரமாயன் பெருமூச்சு விட்டபடியே. ஆமாம், முகுந்தனின் யோசனையும் உதயச்சந்திரனின் பக்கபலமும் அவனுக்கு நிறைய இருக்கின்றன. முகுந்தனையும் உதயச்சந்திரனையும் தீர்த்து கட்டிவிட்டால் நம் எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும். முகுந்தனை பின்தொடர்ந்து உதயச்சந்திரனையும் ஒழிக்க திட்டமிட்டுள்ளேன். சித்திரமாயன் கடுமையாக பேசினான். உதயச்சந்திரனை படைத்தளபதியாக நியமிக்கப் போகிறான் நந்திவர்மன். நீங்கள் மிக கவனமாக திட்டமிட வேண்டும். முகுந்தனையும் உதயச்சந்திரனையும் தீர்த்து கட்டுவது ஒரு புறம் இருக்கட்டும். அதைவிட தங்களுக்கு பெரும் உதவியை பெற்றுத்தர நான் சிறந்த யோசனை ஒன்று கூறுகிறேன். நீங்கள் அதற்கு ஒத்துழைத்தால் அடுத்த கோடை காலத்திற்குள் காஞ்சி மகுடம் உங்களுக்கு தான். தர்மபாலனுடைய உறுதியான பேச்சு சித்திரமாயனுக்கு வியப்பை அளித்தது. அந்த திட்டம் என்னவென்று உங்கள் மாமன் என்னிடம் வற்புறுத்தி கேட்டார். எப்படி சொல்வது? மறுத்துவிட்டேன். உங்கள் மனைவிக்கும் என் மீது சந்தேகம் என்று கூறும்பொழுது சித்திரமாயன் குறுக்கிட்டு, தர்மபாலரே, என் மாமனிடம் இப்பொழுது ஒன்றும் சொல்லிவிடாதீர்கள். ஒன்றுமே தெரியாதவர் என் மாமன். அவர் அவ்வளோ புத்திசாலி அல்லர். அவருடைய மகள் மட்டும் அறிவாளியாக எப்படி இருக்க முடியும் என்று கூறி பெரிதாக நகைத்தான். தர்மபாலன் உடன் சிரிக்காமல் மௌனமாக இருந்தான். பிறகு மெதுவாக, சாளுக்கிய அரசரின் உதவியை பெற்று தருகிறேன். நீங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கூறி சித்திரமாயனை நோக்கினான் தர்மபாலன். அத்தியாயம் 14. தர்மபாலனின் திட்டங்களை கேட்ட சித்திரமாயன் சிந்தனையில் ஆழ்ந்தான். சாளுக்கியர்களின் உதவியை பெற்று தருவதாக கூறியது அவ்வளோ எளிதில் நடக்குமா என்ற ஐயம் அவனுக்கு இருந்தது. தர்மபாலனுடன் பழக்கம் ஏற்படுவதற்கு முன்பே சாளுக்கிய இளவரசன் கீர்த்திவர்மனுடன் தொடர்பு உண்டு. பல்லவ நாட்டை கைப்பற்றுவதை விட பல்லவ நாட்டு கலை செல்வங்களை கவர்வதில்தான் கீர்த்திவர்மனுக்கு பேராசை. அதன் முதற்படியாக பரிவாதினி வீணியை கவர்ந்து வருவதற்கு சாலினியை அனுப்பினான். சித்திரமாயன் அதை அறிவான். பரிவாதினி வீணியை கைப்பற்றுவது அவ்வளவு எளிதாக இல்லை. நந்திவர்மன் அதை பொக்கிஷம் போல் பாதுகாக்கிறான். காஞ்சி மாளிகையில் பரிவாதினி இருக்கிறது என்பதை அவன் அறிவான். அதை கவர்ந்து வருவதற்கு ஏற்றவர்களை தேர்ந்தெடுக்க அவன் ஒற்றர்களால் இயலவில்லை. அதற்காக வாதாபி நின்று வந்துள்ள சாலினியும் பரமகுருவிடம் அடிமையாகிவிட்டாள். கீர்த்திவர்மனால் அனுப்பப்பட்டு சாலினியுடன் வந்த சாளுக்கிய ஒற்றன் ஒருமுறை சித்திரமாயனை சந்தித்தான். வணக்கம் பல்லவ மன்னரே என்று அவன் கூறியவுடனே சித்திரமாயன் நெகிழ்ந்து விட்டான். அந்த கணமே பல்லவ நாட்டு அரசன் என்றே தன்னை பாவித்துக் கொண்டான். அவன் தோள் மீது தன் கரத்தை பாசத்துடன் வைத்து, தம்பி என்று உன்னை அழைப்பதை தவறாக நினைக்க மாட்டாயே என்றான். எனக்கு பெரும் பாக்கியம் மாமன்னரே. வருங்கால மன்னருடன் நெருக்கமாக பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டதற்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. சரி, என்னை தேடி வந்ததன் நோக்கம்? என்னை எச்சரித்து இளவரசர் கீர்த்திவர்மனிடமிருந்து ஓலை வந்துவிட்டது. இன்னும் 20 நாட்களுக்குள் பரிவாதினி வீணியை கொண்டு வராவிடில் எங்கள் இருவருக்கும் மரண தண்டனை விதிப்பதாக அவர் கடிந்து எழுதியுள்ளார். இதை கேட்ட சித்திரமாயன் நகைத்தான். உங்கள் இளவரசருக்கு பரிவாதினி வீணை இருந்தால் மட்டும் போதுமா? நாடு வேண்டாமா? பல்லவ நாட்டை விட அந்த வீணை பெரிதா என்று கேட்டான். இளவரசர் அப்படித்தான் நினைக்கிறார். நந்திவர்மனுக்கு இந்த செய்தி தெரிந்து அவரை மனமோந்து வீணையை பரிசாக அளிக்க முன்வந்து விட்டார். சித்திரமாயனுடைய இந்த கேள்விக்கு சாளுக்கிய ஒற்றனால் மறுமொழி கூற முடியவில்லை. நந்திவர்மனின் நிலை இப்பொழுது அப்படித்தான். நாட்டை காப்பாற்ற போதிய வீரர்கள் பலமில்லை. சமாதானம் செய்து கொள்ளும் நிலையில்தான் இருக்கிறான். சித்திரமாயன் இவ்வாறு கூறியதை கேட்ட ஒற்றன் மௌனமானான். அவ்வளோ பலகீனமாக இருக்கிறாரா நந்திவர்மன் என்று கேட்டான். எனக்கு உதவுவதாக உங்கள் இளவரசர் வாக்களித்தால் அவருக்கு பரிவாதினி மட்டுமா, கட்டுவாங்கொடி, கடுமுக வாத்தியம் போன்ற அபூர்வமான பல்லவ நாட்டிற்கு மட்டும் உரியவற்றை தர சித்தமாயிருக்கிறேன் என்றான். இளவரசரிடம் தெரிவிக்கிறேன். இதற்கிடையில் பரிவாதினி கிடைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி என்ன என்பதை தெரிவிக்க வேண்டுமே. சாலினியை நான் சந்திக்க இயலுமா என்று கேட்டான். சித்திரமாயன் சிந்தித்தான். சாலினியையும் பரமகுருவையும் காஞ்சிக்கு அழைத்து வந்து விட்டாள். ஆனால் பரமகுரு வீட்டில் அன்று இரவு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சித்திரமாயனுக்கு ஏமாற்றத்தை அளித்தன. பரமகுரு வீட்டிலிருந்த முகுந்தனை சிறைப்பிடிக்க முயன்று முடியவில்லை. சைலேந்திரியம் தப்பி ஓடிவிட்டாள். பரமகுரு மீது மிகுந்த ஆத்திரம் ஏற்பட்டது. ஆனால் எதிர்பாராது வந்து சேர்ந்த நரேந்திரனை சந்தித்தவுடன் சித்திரமாயனுக்கு புது யோசனை ஒன்று தோன்றியது. தன்னை காணாமலேயே மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கும் நரேந்திரனை பயன்படுத்த திட்டமிட்டான். நந்தீசனுடன் தனியே ஆலோசனை செய்தான். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. நாம் நரேந்திரனை பயன்படுத்த வேண்டும் என்றான் நந்தீசன். சைலேந்திரியை நரேந்திரன் நன்கு அறிவான். சைலேந்திரியை கண்டுபிடித்து தரும் பொறுப்பை அவனிடம் அளிப்போம் என்றான் நந்தீசன்.
ஆஹா, நல்ல யோசனை என்றான் சித்திரமாயன். இன்று நாம் பரமகுருவுக்கு எந்த தொல்லையும் தராமல் விட்டுவிடுவோம். நாளை இரவு சாலினியையும் பரமகுருவையும் காஞ்சிக்கு அழைத்து சென்று விடுவோம். தக்க பாதுகாப்புடன் அத்திரி வண்டியில் அவர்களை பயணம் செய்ய ஏற்பாடு செய்துவிடு என்றான் சித்திரமாயன். நந்தீசனுக்கு இந்த திட்டத்தில் அரை மனதுதான். சாலினியை எப்படியாவது அடைய வேண்டும் என்று பேராவல் கொண்டிருந்த நந்தீசனுக்கு சித்திரமாயனின் திட்டத்தை கேட்டவுடன் சிறிது ஏமாற்றம் ஏற்பட்டது. காஞ்சிக்கு சென்று விட்டால் சாலினியை சந்திக்க முடியாது. இரவெல்லாம் உறங்காமல் சிந்தித்தான். பல்லவ அரச பணியிலிருந்து கொண்டே அரசருக்கு விரோத செயலில் ஈடுபட்டிருப்பது தவறு என்று அவன் மனைவி எடுத்து கூறுவாள். அரசருக்கு விரோதமாக செயல்படுவது பெரும் துரோகம் என்றும் சொல்வாள். ராஜ துரோகம் மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் எடுத்துரைப்பாள். தன் கணவர் ஏதோ சிந்தனையில் மனதை அலைப்பாய் விட்டு தவிப்பதை உணர்ந்து காரணம் அறிய விரும்பினாள். ஏதாவது சதித்திட்டம் வகுக்கிறாரோ என்று பயந்தாள். நந்தீசன் மனைவி செங்கமலவல்லி சோழ நாட்டில் ஒரு பகுதியான திருவாளி நாட்டில் பிறந்தவள். அவளுடைய தந்தை திருமாலிடம் அளவு கடந்த பக்தி மிக்கவர். தன் மகளுக்கு செங்கமலவல்லி என்று பெயரிட்டார். நந்தீசனின் அறிவு கூர்மையையும் ஆற்றலையும் கேள்விப்பட்டு தன் மகளை நாடு விட்டு நாடு சென்று மனம் புரிந்து கொடுக்க துணிந்தார். கடல்மல்லை துறைமுகப்பட்டினத்தில் பொறுப்புள்ள பதவி வைக்கும் நந்தீசன் மிக விரைவில் அரசாங்கத்தில் பெரும் பதவி வைப்பான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. திருமணமாகி சோழ நாட்டிற்கு வடக்கே புக்ககம் செல்லும் தன் மகளை பிரிவதற்கு முதலில் அவர் சங்கடமடைந்தாலும் தன் மருமகன் நந்தீசன் கடல்மலை நகரில் வசிக்கும் உயர் பதவியை அறிந்து தன் மனதை தேற்றிக் கொண்டார். சோழ நாட்டில் இல்லாத வடிவமைப்பில் ராஜசிம்மனால் எழுப்பப்பட்ட பெருமாள் கோவில் அங்கு இருப்பதை கண்டார். திருமாலிடம் தீவிர பற்று கொண்ட அவர் கற்களை அடுக்கி அமைக்கப்பட்ட கோவிலில் கிடந்த குளத்தில் துயில்வது போன்ற கோலத்தில் இருக்கும் திருமாலின் அழகிய வடிவம் கண்டு மெய்மறந்தார். நாள்தோறும் தன் மகள் செங்கமலவல்லி பெருமாளை வணங்குவதற்கேற்ற கோவில் கடல்மலை நகரில் இருப்பதால் நந்தீசனுக்கு மனம் புரிவித்ததில் மனநிறைவடைந்தார். ஆண்டுதோறும் மாசி மாதம் கோலாகலமாக நடைபெறும் விழாவிற்கு கடல்மலைக்கு தவறாமல் வர வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் கடவுள் சித்தம் வேறு விதமாக இருந்தது. திருமால் அவரை தன்னிடம் அழைத்து கொண்டார். செங்கமலவல்லிக்கு நந்தீசனே துணை என்றாகிவிட்டது. அழகிலும் ஆண்மையிலும் சிறந்த நந்தீசன் மீது காதலும் பக்தியும் கொண்டாள். நந்தீசன் பல்லவ அரசருக்கு விரோதமான செயலில் மட்டும் ஈடுபடவில்லை, பண்புக்கு மாறான செயலிலும் ஈடுபடுகிறான். தவறான வழிகளில் ஈடுபடுகிறான் என்பதை கேள்விப்படும் பொழுது அவள் மனம் வருந்துவாள். தன் கணவர் மனம் திருந்தி நற்குணத்துடன் வாழ வேண்டும் என்று பெருமாளை நாள்தோறும் வேண்டி துடிப்பாள். சோழ நாட்டின் உட்பிரிவுகளில் ஒன்றான திருவாளி நாட்டில் நீலம் என்பவர் படைத்தலைவராக இருந்தார். சிறந்த போர் வீரரான அவர் திறமையை அறிந்து நீலனுக்கு திருவாளி நாட்டை அளித்தார் சோழ மன்னர். திருமங்கை எனும் நகரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த நீலனுக்கு பரகாலன் என்ற பட்டத்தையும் அளித்தார். நீலன் திருமாலிடம் நீங்காத பக்தி கொண்டதால் திருமங்கை மன்னர் என்று போற்றப்பட்டார். பரகாலன் திருமால் அடியாராகி ஊர் ஊராக சென்று திருமால் பெருமைகளை பரப்பி வரலானார். திருவாளி நாட்டில் பிறந்த செங்கமலவல்லி திருமங்கை மன்னரை கடல்மலை நகருக்கும் அழைக்க விரும்பினாள். நந்தீசன் அவள் யோசனையை கேட்டு சிரித்தான். இதுவரையில் உன்னுடைய சொந்த விருப்பத்தில் நான் குறுக்கிட்டதில்லை, தடை சொன்னதும் இல்லை. தலசேன பெருமாளை வணங்குவதை பற்றி நான் உன்னை கண்டித்ததும் இல்லை. தனியாக அந்த கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வருவதை பற்றியும் நான் மறுப்பு சொன்னதில்லை. புத்தபிரானின் கொள்கைகள் என் மனதை கவர்கின்றன. நீ பாராட்டும் பெரியவர் திருமங்கை மன்னன் நாகப்பட்டினத்து புத்தர் கோவிலுள்ள செல்வங்களை அபகரித்திருக்கிறார் தெரியுமா? அவரை சந்திக்கவும் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சிறிது சிறிதாக தன் குரலை உயர்த்தி கடைசியில் சீற்றத்துடன் பேசினான். அவன் பேச்சை கேட்டு செங்கமலவல்லி திகைத்தாள். இவ்வளவு நாள் மனதிற்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொண்டிருப்பதை தன் கணவர் இப்பொழுது வெளியிடுவது அறிந்து கவலையடைந்தாள். திருமங்கை மன்னர் என்ன சொல்கிறார்? பக்தி செய்து பரமனை அடையலாம் என்கிறார். பரமனின் பாதத்தை என்றுமே நினை என்கிறார். தவறான வழி எதையும் சொல்லவில்லையே. எனக்கு அவர் வழி பிடிக்கவில்லை. அவர் ஒரு கொள்ளைக்காரர். புத்த விகாரத்துக்குள் நுழைந்து செல்வங்களை கொள்ளையிட்டவர். தங்கத்தாலான புத்தர் சிலையை உருக்கி எடுத்தவர். நந்தீசன் இவ்வாறு சொல்லவும் செங்கமலவல்லிக்கு கோபம் பொங்கி வந்தது. அவள் வீரமரபில் வந்தவள். வேறு யாராவது சொல்லியிருந்தால் அவர் நாக்கை துண்டித்திருப்பாள். ஆனால் தன் கணவரிடம் எந்த விதத்திலும் வாதம் செய்ய விரும்பவில்லை. அவரை மெல்ல மெல்லவே மாற்ற முடியும் என்ற முடிவுக்கு வந்தாள். பேச்சு மாற்ற விரும்பி, நமக்கு எதற்கு விவாதம்? பக்திமான் அருளாளர் திருமால் அடியார்
அவரை பல்லவ நாட்டிற்கு வரவேற்போம் என்று சொன்னேன். நந்திவர்ம அரசரும் மகிழ்ச்சியடைவார் என்றாள். நந்தீசன் மௌனமானான். அவள் சொல்வதை அவன் பெரிதாக கொள்ளவில்லை. அவன் நோக்கமெல்லாம் சாலினியை காஞ்சி செல்லாமல் எப்படி தடுப்பது என்பதிலேயே இருந்தது. இரவு உறங்காமல் சாலினியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். குதிரை பூட்டிய வண்டியை ஆயத்தம் செய்தான். அதற்கிடையே பரமகுரு வீட்டிற்கு சென்று அவர்கள் மனநிலையை அறிய விரும்பினான். பரமகுரு வீடு மூடப்பட்டு இருந்தது. கதவை தட்டினான். உள்ளே தாளிடப்படவில்லை. திறந்து கொண்டது. வழக்கமாக உட்காரும் இடத்தில் பரமகுருவை காணவில்லை. வீடெங்கும் சுற்றி வந்தான். பரமகுருவின் வீணையை காணவில்லை. சைலேந்திரி தங்கியிருந்த இடத்திற்கு விரைந்தான். அங்கு அவளுடைய வீணையும் காணவில்லை. அவனுக்கு கோபம் பொங்கியது. தன்னை கோமாளியாக்க விரும்புகிறார்களா? எங்கே சென்று விட்டார்கள்? என்னிடம் சொல்லாமல் சாலினியும் சென்று விட்டாளே. சித்திரமாயன் வகுத்த திறத்தை குலைக்க யாரோ சதி செய்கிறார்கள் என்று மனதிற்குள்ளேயே புலம்பினான். இப்பொழுது என்ன செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை. இரவெல்லாம் தன்னுடன் வாதிட்ட மனைவி மீது ஆத்திரம் ஏற்பட்டது. அவளை எந்த விதத்திலாவது தண்டிக்கும் எண்ணத்தில் வீட்டிற்கு விரைந்தான். அத்தியாயம் 15. வீட்டின் வெளியே குதிரை வீரர்கள் சிலர் நிற்பதை பார்த்த பொன்னாச்சி திடுக்கிட்டாள். சைலேந்திரியை தேடி சித்திரமாயன் ஆதரவாளர்கள் வந்திருப்பதாக நினைத்தாள். தன் கணவரை அழைக்க வெளியே வந்தாள். அம்மா, முதியவர் எங்கே என்று வீரர்களில் ஒருவன் கேட்ட பிறகுதான் பொன்னாச்சிக்கு ஏற்பட்ட நடுக்கம் குறைந்தது. தன் புருவத்தில் கையை வைத்து விழிகளை சுருக்கி கண்களுக்கு ஏற்பட்ட கூச்சத்தை குறைத்து, யார் நீங்கள் என்று கேட்டு பல்லவ வீரர்கள் தானா என்று உறுதி செய்து கொள்ள முயன்றாள். சிற்பியை தேடி வந்திருக்கிறோம், காஞ்சி நின்று வருகிறோம் என்றான் வீரர்களுள் ஒருவன் மிகவும் பணிவுடன். பொன்னாச்சி குரல் கொடுத்தாள். எங்கிருந்தோ முதிய சிற்பியின் குரல். இதோ வருகிறேன் என்று மறுமொழியாக ஒலித்தது. உட்காருங்கள் என்று மரத்தடியில் இருந்த கயிற்றுக்கட்டிலை வீரர்களுக்கு சுட்டி காட்டினாள். அவர்கள் நன்றி தெரிவித்துவிட்டு சற்று ஒதுக்குப்புறமாக நின்றார்கள். அவர்களுள் ஒருவன், பாட்டி, என்னை அடையாளம் தெரியலையா? நான் தான் பரஞ்சோதி என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். சற்று யோசித்த பொன்னாச்சி பரஞ்சோதியை நினைவுக்கு கொண்டு வந்து, ஓ பரஞ்சோதியா, நலமாயிருக்கிறாயா? வளையன்குட்டை மண்டப திருப்பணியின் போது எங்களுக்கு உதவியாக இருந்தாய். அதுதான் பாதியில் நின்றுவிட்டதே. மாமல்லபுரத்தில் எல்லாமே பாதியில் நின்றுவிட்டது. இருந்தாலும் சிற்பக்கூடத்தில் அவர் இன்னமும் தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார். 7-8 மாணவர்களுக்கு சிற்ப பயிற்சி அளிக்கிறார். நீ எப்படி இருக்கிறாய்? கல்யாணம் ஆகிவிட்டதா? குழந்தைகள் எத்தனை பேர்? நிற்கிறீர்களே, உட்காருங்க, பால் காய்ச்சி கொண்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றாள். சைலேந்திரி, உன்னை தேடி சித்திரமாயன் அனுப்பியவர்கள் வந்துவிட்டார்களோ என்று பயந்து விட்டேன். இந்த குடிலுக்கு அருகே ஒரு சிறு குளம் இருக்கிறது. தாமரை பூத்திருக்கும். அதில் குளித்து விட்டு வா. இங்கே யாரும் வரமாட்டார்கள். புதிய தெம்பு ஏற்படும். காஞ்சி நின்று வீரர்கள் வந்திருக்கிறார்கள். எதற்கு என்று தெரியவில்லை. அவர்கள் வந்ததும் நல்லதற்குத்தான். சித்திரமாயனை பற்றியும் நந்தீசனை பற்றியும் நான் அவர்களிடம் சொல்லி வைக்கிறேன். உன்னை பற்றியும் சொல்வது நல்லது என்றாள். சைலேந்திரி குளிப்பதற்கு குளத்தை நோக்கி சென்றாள். மரப்பெட்டியில் வைத்திருந்த புது புடவை ஒன்றை அவளிடம் கொடுத்தாள் பொன்னாச்சி. சிற்பி வந்துவிட்டார். பரஞ்சோதியை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். அங்கு வந்தவர்களுள் சற்று வயதானவர் நந்திவர்மனின் மெய்க்காவலருள் ஒருவர். மாமல்லபுரத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னர் படைத்தலைவர் உதயச்சந்திரனுடன் வந்ததாக தெரிவித்தார். நந்திவர்மனுக்கு கலைகளின் மீது மிக ஆர்வம் என்றும் சிற்ப பணிகளை பல்லவ நாட்டில் பல பகுதிகளில் தொடங்க ஆர்வம் கொண்டுள்ளார் என்றும் அது தொடர்பாக தங்களை சந்தித்து பேச விரும்புவதாகவும் தங்களிடம் தெரிவிக்குமாறு கூறினார் என்றும் அதற்காக வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். முதிய சிற்பிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது. ஆஹா, 10 ஆண்டுகள் மிக இருண்ட காலமாக நான் அனுபவித்து விட்டேன். ஏதோ இறைவன் அருளால் சோற்றுக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாமல் பல்லவ அரசர்கள் வழி செய்து விட்டனர். அது மட்டும் போதுமா? ஒரு கலைஞனுக்கு வயிறு மட்டுமா முக்கியம்? கலையை அடைத்து போடக்கூடாது. சிற்பிகள் எல்லாம் வாதாபிக்கு சென்று விட்டனர். பிடிவாதமாக நான் மாமல்லபுரத்திலேயே தங்கிவிட்டேன். என் வாழ்நாளை இங்கே கழித்துவிட முடிவு செய்துவிட்டேன். மணியான இளைஞர்கள் என்னிடம் சிற்பம் பயில்கிறார்கள். சிற்பக்கலை நசிந்து விடாது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார் முதியவர். நந்திவர்மனிடமிருந்து வந்த மெய்க்காவலர்களின் தலைவன் கூறினார், நீங்கள் இந்த நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் பல உள்ளன. சிற்பம், சித்திரம் ஆகிய கலைகளை நாட்டில் வளர்க்க விரும்புகிறார் பல்லவ அரசர். சிற்பக்கலைக்கு ஆலோசனை பெற தங்களை காஞ்சிக்கு அழைக்கிறார். முதியவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். ஆனால் ஏனோ தனக்குள் மெல்ல நகைத்து கொண்டார். பொன்னாச்சி காய்ச்சிய பசும்பாலை குவளையில் ஊற்றி கொண்டு வந்தாள். காஞ்சிபுரத்துக்கு வருவதை பற்றி யோசிக்க வேண்டும்.
எங்கள் மாணவர்களை இங்கே விட்டுவிட்டு வர அவர் விரும்புவாரா என்று தெரியவில்லை. மாமல்லபுரத்து அமைதியான சூழலை விட்டு சந்தடி மிகுந்த காஞ்சிக்கு வருவதற்கு அவர் ஒப்புக்கொள்வாரா என்பது சந்தேகமே. பொன்னாச்சி தன் கணவர் எண்ணத்தை பிரதிபலிப்பவள் போல் பேசினாள். பல்லவ அரசரை இங்கு வந்து இந்த குடிலில் தங்கியிருந்து பேசவே விருப்பப்படுகிறார். ஆனால் அவர் இங்கு வந்தால் அதிகாரிகள் பலர் அவரை தொடர்ந்து வரவேண்டியிருக்கும். ஆமாத்தியர்கள், உள்பட தரும தலைவர்கள் எல்லோரும் வரவேண்டியிருக்கும். மேலும் சக்கரவர்த்திகள் நாள்தோறும் சமஸ்கிருதம், தமிழ் இலக்கியங்களை சிறந்த அறிஞர்களிடம் பாடம் கேட்கிறார். அது தடைப்படும். அல்லது அந்த அறிஞர்களும் இங்கு வரவேண்டியிருக்கும். இந்த அமைதியான மாமல்லபுரம் சந்தடி மிகுந்ததாகிவிடும் என்று மெய்க்காவல் வீரர்களின் தலைவர் சமாதானமாக கூறினார். அங்கே மீண்டும் மௌனம் நிலவியது. சைலேந்திரி குளித்து கூந்தலை உலர்த்தியவாறு விரைந்து வந்து குடிலுக்குள் சென்று மறைந்தாள். அங்கிருந்தவர்களின் விழிகள் அவளையே நோக்கின. அவள் யார் என்று தெரிந்து கொள்ள அவர்களிடையே ஆர்வம் எழுந்தது. பரஞ்சோதி துணிந்து கேட்டுவிட்டான். தங்கள் பேத்தியா? இதுவரை தங்கள் பேத்தி எங்கிருந்தாள்? எங்களுக்கு தெரியவில்லையே. முதியவர் மெல்ல நகைத்தார். பேத்தி என்று தான் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சைலேந்திரி கடல் மலையில் வந்து இறங்கியதிலிருந்து பரமகுரு வீட்டிலிருந்து தப்பி ஓடி வந்தது வரையில் தெரிவித்தார். எனக்கு இதுவரை கவலை என்பதே ஏற்பட்டதில்லை. நாட்டில் நடக்கும் சில ரகசியமான சம்பவங்கள் கவலையை தருகின்றன. மாமல்லபுரத்திலிருந்த சிற்பிகளை வாதாபிக்கு அழைத்து சென்றதால் இங்கு சிற்ப பணி தடைப்பட்டது. சாளுக்கிய நாட்டு ஒற்றர்கள் பலர் நம் நாட்டில் உலவுகிறார்கள். சிற்பம், சித்திரம் வளர்ச்சியோடு இசை வளர்ச்சிக்கும் இடையூறு செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இவையெல்லாம் சக்கரவர்த்திகளுக்கும் தெரியும். இந்த நிலையில் நான் காஞ்சிக்கு வருவது இயலுமா என்று யோசிக்க வேண்டும் என்றார். பொன்னாச்சியிடம் சைலேந்திரி வருத்தம் தோய்ந்த குரலில், பாட்டி, எனக்கு கவலையாக இருக்கிறது. நீங்களும் காஞ்சிக்கு சென்று விட்டால் என் நிலை என்னாவது என்று கேட்டாள். சைலேந்திரி, கவலைப்படாதே. பெரிய சிற்பி அவ்வளோ எளிதில் சம்மதிக்க மாட்டார். அப்படி செல்வதென்றாலும் உன்னையும் அழைத்து செல்வோம் என்று சமாதானப்படுத்தினாள். வீணை பயில வந்தேன். என் சொந்த வீணையையும் இழந்தேன். என்னுடன் துணையாக வந்த பெரியவரையும் காணவில்லை. என்னை காப்பாற்றிய முகுந்தனிடம் முறையிட எண்ணினேன். இப்பொழுது வந்திருக்கும் பல்லவ வீரர்கள் நேரே அரசரிடம் செல்வார்கள் அல்லவா? பரமகுரு இல்லத்தில் இருக்கும் என் வீணையையும் என்னுடன் வந்த பெரியவரின் பூசை விக்கிரகத்தையும் பெற்றுத்தர ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவள் கேட்கும் பொழுது அவள் குரல் தழுதழுத்தது. பொன்னாச்சி வெளியே வந்தாள். வீரர்களை பார்த்து, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த பெண்ணின் வீணை பரமகுருவின் வீட்டில் இருக்கிறது. உடனே அந்த வீணையை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றாள். பொன்னாச்சியின் வேண்டுகோள் ஓர் கட்டளை போல் இருந்தது. இதோ நாங்கள் பரமகுரு வீட்டிற்கு செல்கிறோம். தங்களை சந்தித்துவிட்டு செல்ல எண்ணினோம். நொடியில் வீணையை கொண்டு வருகிறோம் என்று புறப்பட ஆயத்தமானார்கள். சைலேந்திரி குடிசைக்கு வெளியே விரைந்து வந்து பொன்னாச்சி நோக்கி, பாட்டி, பெரியவரின் விக்கிரகம் மிகவும் முக்கியம் என்றாள். பல்லவ வீரர்கள் திரும்பி வந்தனர். அவர்கள் முகத்தில் சோர்வுடன் ஏமாற்றமும் கலந்திருந்தன. வீணை கிடைக்கவில்லை என்று பரஞ்சோதி மெல்லிய குரலில் கூறினான். வீட்டின் பின்பக்கம் உள்ள அறையில் நான் தங்கியிருந்தேன். அங்கு சென்று தேடினீர்களா? அங்கே ஒரு பெண், சாலினி என்று பெயர். அவர் இருந்திருப்பாளே? சைலேந்திரி பரபரப்புடன் கேட்டாள். பரமகுரு வீடு திறந்திருந்தது. ஒருவரும் இல்லை. பரஞ்சோதி சோகமாக கூறினான். ஐயோ, அங்கே பரமகுரு, சாலினி ஒருவரும் இல்லையா? எங்கே போயிருப்பார்கள்? பொன்னாச்சி தன் சொந்த வாழ்க்கையில் நடைபெற்றது போன்று கவலையுடன் கேட்டாள். முதியவர் மெல்ல நகைத்தார். பல்லவ வீரர்களுக்கு அந்த சிரிப்பின் பொருள் புரியவில்லை. ஏதோ மாயஜாலம் நடக்கிறது என்றே தோன்றுகிறது. நேற்று இரவு சைலேந்திரி அங்கிருந்து தப்பி ஓடி வந்திருக்கிறாள். விடுவதற்குள் அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள்? பல்லவ நாட்டிற்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்று கவலையுடன் கூறினார் முதிய சிற்பி. பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் செய்வதறியாது திகைத்தனர். சித்திரமாயன் வெளிப்படையாகவே நந்திவர்மனை எதிர்க்க துணிந்துவிட்டான். பல்லவ மன்னர் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். பல்லவ வீரர்களின் தலைவர் ஏதோ முடிவு எடுத்தவர் போல, படைத்தலைவர் உதயச்சந்திரன் மாமல்லபுரத்தில் தான் இருக்கிறார், அவரிடம் சென்று தெரிவிக்கிறோம் என்று கூறி புறப்பட்டனர். சைலேந்திரிக்கு என்ன செய்வது, என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஐயோ, என் வீணை போய்விட்டதே. என் உயிரை விடவும் நான் சித்தமாயிருக்கிறேன். உயிருக்கும் மேலான வீணையை எழுந்து நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று கூறி விம்மினாள். முதியவர் அவளுக்கு ஆறுதல் கூறினார். சைலேந்திரி, வருத்தப்படாதே. உன் வீணை கிடைத்துவிடும். நேற்று உன்னை அழைத்து வந்தாரே முகுந்தன், அவர் பல்லவ நாட்டில் செல்வாக்கு மிக்கவர். இந்நேரம் அவர் பல்லவ சக்கரவர்த்திகளிடம் எல்லாவற்றையும் தெரிவித்திருப்பார். வீணை கிடைக்கும் வரை நீ எங்கள் பாதுகாப்பில் இருக்கலாம் என்றார். நீங்கள் காஞ்சி செல்லப் போவதில்லையா என்று சைலேந்திரி கேட்டாள். முதியவர் தலையசைத்தார்.
என்ன நேர்ந்தாலும் நாங்கள் மாமல்லபுரத்தை விட்டு எங்கும் நகர மாட்டோம் என்றார். உச்சி வேலைக்கு பிறகு அந்த அமைதியான சிற்பியின் குடில் கலகலப்பாக மாறியது. பல்லவர் தளபதி உதயச்சந்திரனும் அவருடைய பரிவாரங்களும் அங்கே வந்தனர். பரஞ்சோதியும் மெய்க்காவல் படை வீரர்களும் உடன் வந்தனர். அத்தியாயம் 16. சிற்பியின் குடிலுக்கு உதயச்சந்திரன் வருகை தந்தபொழுது அங்கே ஒரு காபாலிக பெண் வந்தாள். அவள் எண்ணி வந்ததே வேறு. அங்கே உதயச்சந்திரன் வீரர்களுடன் வந்திருப்பதை அறிந்த அவள் அருகே இருந்த பாறையின் மறைவில் ஒளிந்து கொண்டாள். சற்று தாமதமாக வந்துவிட்டோம், காரியம் கெட்டுவிட்டது என்று முணுமுணுத்தாள். உதயச்சந்திரன் அங்கிருந்து புறப்படும் வரையில் பாறை மறைவில் மற்றவர் கண்களில் படாதவாறு வசதியாக உட்கார்ந்து கொண்டாள். தன் தோளில் மாட்டியிருந்த துணிப்பையிலிருந்த குடுவையிலிருந்து மதுவை எடுத்து குடித்தாள். ஹே கபாலி என்று ஒருமுறை உச்சரித்து கொண்டாள். சாளுக்கிய நாட்டிலிருந்து பெரும் திட்டத்துடன் அவள் பல்லவ நாட்டிற்கு சில நாட்களுக்கு முன்புதான் வந்தாள். சாளுக்கிய மன்னரை சந்தித்த அந்த நாளை அவள் ஒரு தடவை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டாள். வாதாபி நகரத்து திருமால் திருக்கோவில் அன்று ஒளி வீசி திகழ்ந்தது. அகல் விளக்குகள் அந்த குடைவரை கோவிலை அடையும் படிக்கட்டுகளை அலங்கரித்து முகப்பு மண்டபத்தில் ஒளி கொடுத்தன. பெரிய பெரிய குத்து விளக்குகள் ஆங்காங்கே 5 முகங்களிலும் பிரகாசமாக எரிந்து தெய்வீக சூழலை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அழகிய இளம் மங்கையர் தம் கைகளில் பூசைக்குரிய மலர்களையும் நறுமணப் பொருட்களையும் கூடைகளில் சுமந்து சென்றனர். திருமணமாகாத கன்னியர்கள் விரைவில் தங்களுக்கேற்ற மணாளன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்காக அந்த விஷ்ணு கிரகத்தை நோக்கி அன்னநடை பயின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இளம் வாலிபர்களை ஓரக்கண்ணால் பார்க்காதது போல் பார்த்தனர். அவர்களது கவனத்தை கவருவதற்காக இளம் வாலிபர்கள் தங்கள் அரும்பு மீசியை மெல்ல வருடியவாறும் மேலாடைகளை சரி செய்தவாறும் தோள்களில் தொங்கி அலைப்பாயும் கேசத்தை ஒதுக்கியவாறும் மார்பை நிமிர்த்தி கம்பீரமாக படிக்கட்டுகளில் ஏறி சென்று கொண்டிருந்தனர். அவர்களை முந்தி சென்ற இளைஞர்கள் அவர்களை கம்பீரமாக திரும்பி நோக்கி புன்முறுவல் செய்தனர். அன்று சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்தன் பிறந்த நாள். வாதாபி நகரம் விழாக்கோலம் பூண்டு காட்சியளித்தது. வீதிகள் எங்கும் புது தோரணங்கள் கட்டியிருந்தனர். வாதாபி நகரத்தை ஒட்டியிருந்த மலையில் பாறை சரிவுகளில் குடையப்பட்டிருந்த கோவில்களில் பழைய கலகலப்பு மீண்டது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு வாதாபி நகரம் சொல்ல முடியாத துன்பத்திற்குள்ளானது. பல்லவர் படைகள் நகரில் வெறியாட்டம் ஆடின. நகர் தீக்கிரையாக்கப்பட்டது. விக்ரமாதித்தன் துணிவுடன் மக்களுக்கு உற்சாகமூட்டினான். நகரம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. அழிந்த தங்கள் நகரத்திற்கு உயிரூட்ட மக்கள் கடுமையாக உழைத்தனர். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மீண்டும் நம் நாடு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற லட்சியம் கனல் மூண்டியிருந்ததால் அவர்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தின் அங்கையும் நம்பியும் புதிய உற்சாகத்துடன் உழைத்தனர். நின்று போயிருந்த பூசைகள் மீண்டும் நடைபெறத் தொடங்கின. அன்று சிவபெருமான் திருக்கோவிலும் அரியும் மரணம் ஒருவரே என்று விளக்கும் ஹரிஹார் சந்நிதியும் மகாவிஷ்ணுவின் திருசந்நிதியும் புத்தொளி கொண்டு திகழ்ந்தன. சாளுக்கிய மாமன்னர் விக்ரமாதித்தன் சுவாமி தரிசனத்துக்கு வருகிறார் என்று அறிந்தவுடன் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாதையின் இருபுறமும் மலர்ந்த முகத்துடன் அரசரையும் பட்டத்து அரசி லோகமாதேவியையும் காண வரிசை வரிசையாக நின்றனர். மலைச்சரிவில் அமைந்துள்ள கோவில்களை அடைய ஏற்படுத்தப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் விக்ரமாதித்தனும் லோகமாதேவியும் மெல்ல ஏறி வந்தனர். ஆரவாரத்துடன் வாழ்த்தொலி கூறிக்கொண்டிருந்த வாதாபி மக்களுக்கு முக மலர்ச்சியுடன் கை உயர்த்தி ஆசி கூறி கம்பீரமாக மெல்ல நடந்து வந்தபொழுது விக்ரமாதித்தன் உள்ளத்தில் ததும்பி வழிந்த பெருமையும் பூரிப்பும் போர்க்களத்தில் ஏற்பட்ட வெற்றியையும் வென்றன. தேவி, நம் மக்களுக்குத்தான் இந்த சாளுக்கிய நாட்டின் மீது எவ்வளோ பேரன்பு பார்த்தாயா? உனக்கு நினைவிருக்கிறதா? பல்லவர் படைகள் இந்த நகரத்தின் முக்கிய கடை வீதிகளை அழித்தன. பல ஆண்டுகள் பழமையான மாட மாளிகைகளை அழித்து தோஷம் செய்தன. மக்கள் வசிக்கும் வீடுகளையும் விட்டுவிடவில்லை. அவற்றையெல்லாம் செப்பனிட்டு தங்கள் வீடுகளை புதுப்பிக்க அவர்கள் பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா? தங்களுக்கு எந்தவித கஷ்டமும் ஏற்படவில்லை என்பதைப் போல இப்பொழுது மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களே என்று பட்டத்து அரசி லோகமாதேவியின் செவிகளில் மட்டும் கேட்குமாறு மெல்ல கூறினான். தேவி புன்முறுவல் பூத்தாள். வானத்து வட்ட நிலவின் மெல்லிய ஒளியிலும் கோவில் விளக்குகளின் வெளிச்சத்திலும் தேவியின் முகத்தில் பொங்கி வழிந்த பெருமிதத்தை விக்ரமாதித்தன் கண்டான். 50 ஆண்டுகளை கடந்தவள் என்று அவளை ஒருவரும் கூற முடியாத கட்டழகுடன் திகழும் லோகமாதேவியின் மோகன வடிவை அப்பொழுதுதான் புதிதாக பார்ப்பது போல் அவளை நோக்கினான். தன் கணவனின் பார்வையை கண்டு நாணம் கொண்டு, சுவாமி, வாதாபி மக்களுக்கு தங்கள் நாட்டை விட தங்கள் மீதுதான் மிகுந்த அன்பும் ஆசையும் என்றாள். அதேபடி மக்களுக்கு தங்கள் நாட்டை விட அரசரிடம் அன்பு அதிகமாயிருக்கும் என்று கூறுகிறாய்? விக்ரமாதித்தன் கேட்டான். தங்கள் அரசர் நலமாக இருந்தால் நாட்டை அவர் என்றும் காப்பாற்றி விடுவார் என்று அவர்களுக்கு தெரியும்.
அரசியின் பேச்சு விக்ரமாதித்தனுக்கு பெருமையாக இருந்தது. மேலும் அரசி தொடர்ந்தாள். தன் கணவரை அன்பே நாதா என்றெல்லாம் அவள் பொது இடங்களில் அழைப்பதில்லை. சக்கரவர்த்திகளே, சுவாமி, தலைவா என்று மற்ற அதிகாரிகள் அழைப்பது போன்றே அழைப்பாள். சுவாமி, தங்களுடைய மகத்தான பொறுப்பை நமது வாதாபி மக்களைப் போல் சாளுக்கிய நாட்டிலுள்ள எல்லா மக்களும் அறிந்திருக்கிறார்கள். வாதாபி நகரை அழித்து தீயிட்டு கொளுத்திய பல்லவர்களை பழிவாங்க நீங்கள் சபதம் எடுத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதை அவர்கள் பூரணமாக அறிவார்கள். தங்களுடைய பிறந்த நாளான இன்று தங்களை வாழ்த்துவதற்காக அவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொருவர் கையிலும் பூசை பொருட்களை பாருங்கள். தங்கள் அரசர் நீடுடி வாழ கோவிலில் அர்ச்சனை செய்ய செல்கிறார்கள். தங்கள் அரசர் நீடுடி வாழ்ந்தால் சாளுக்கிய நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர் துடைத்து விடுவார் என்பது அவர்களுக்கு தெரியும். வாதாபியின் பெருமையை தங்கள் அரசர் திக்கெட்டும் பரவ செய்வார் என்பதையும் அவர்கள் அறிவார்கள் என்றாள். அவளுடைய முகம் பெருமையின் பூச்சால் மேலும் அழகொளி வீசியது. விக்ரமாதித்தன் தன் பட்டத்து அரசி லோகமாதேவியை மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்த்தான். பூரண நிலவொளி தன் கரங்களால் அவளை குளிப்பாட்டி கொண்டிருந்தது. கோவில் தீபங்களின் செம்மஞ்சள் ஒளி அவள் மேனி எங்கும் புது சோபையை தீட்டிக் கொண்டிருந்தது. தேவி, உன் பேச்சு இனிமையா அல்லது நீயே இனிமையா என்று இப்பொழுதெல்லாம் எனக்கு புரியவில்லை. இன்றைய இரவு நிலா முற்றத்துக்கு யாரையும் நடனமாட வரவேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிடு என்றான் விக்ரமாதித்தன் மெல்ல சிரித்தவாறு. தன் அடர்ந்த மேசையை மெல்ல ஒருமுறை தடவி விட்டு கொண்டான். மகுடத்தின் இடைவெளி வழியாக நீண்ட கேசம் அவன் இடுப்பு வரை தொங்கி காற்றில் மெல்ல அசைந்தது. லோகமாதேவி புரிந்து கொண்டாள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? தங்கள் பிறந்த நாளான இன்று புதிய புதிய நடனங்களை ஆட வருமாறு நடனமங்கை சௌந்தர்யாவிடம் சொல்லியிருக்கிறேனே என்றாள். இல்லை இல்லை, இன்று இரவில் மற்ற எவரும் என்னுடன் பங்கு கொள்ளக்கூடாது. உன்னை பருக்க தடையாக தாமதப்படுத்த ஒருவரும் வரக்கூடாது. நீ மட்டும்தான் இன்று என்னை மகிழ்விக்கப் போகிறாய். விக்ரமாதித்தன் தேவியின் செவி அருகே போதை அடைந்தவன் போல அப்பொழுதுதான் மனமானவன் போல் பேசினான். நாணமிக உற்ற தேவி, நாம் இன்னும் இளம் காதலர்களா என்று கேட்டாள். விக்ரமாதித்தன் குறும்புத்தனத்துடன் சிரித்தான். இளங்காதலர்கள் நிலா முற்றத்தில் பாட்டையும் நடனத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள். ஆனால் நான் இன்று உனது இசையை அனுபவிக்க விரும்புகிறேன். நீ பாட வேண்டும். நான் மடியில் குழந்தையைப் போல் படுத்துக்கொண்டு இசை கேட்டு மெய் மறக்க வேண்டும். லோகமாதேவி பெருமூச்சு விட்டாள். சுவாமி தரிசனம் செய்து கொண்டு விக்ரமாதித்தனும் லோகமாதேவியும் திரும்பினர். வேகமாக படிக்கட்டுகளில் இறங்க முயன்ற தேவியை நோக்கி, நிலா முற்றத்துக்கு செல்ல இன்னும் அதிக நாழிகை இருக்கிறது. அதற்குள் என்ன அவசரமோ என்றான் விக்ரமாதித்தன் மெல்ல நகைத்தவாறு. தெரியும் தெரியும், அதற்கு முன்பாக எனக்கு பல பணிகள் உள்ளன என்று கூறி தடாக கரையில் நின்று கொண்டிருந்த அலங்கரித்த ரதத்தை நோக்கி விரைவாக நடந்தாள். ரதத்தில் ஏறுவதற்கு முன்பு வராக கொடி பறக்கும் தேரின் அருகே நின்றிருந்த வீரர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. சரியாக அள்ளி முடியா கூந்தலுடன் செந்நிற சேலையுடுத்திய ஒரு பெண் வீரர்களின் தடையை மீறி விக்ரமாதித்தன் எதிரே ஓடி வந்தாள். மிக விரைவாக வந்ததாலும் வீரர்கள் தடையை எதிர்த்து மல்லுக்கு நின்றதாலும் அவளுக்கு மேல் மூச்சு வாங்கியது. அவள் நெற்றியில் பெரிய செந்தூர பொட்டியிட்டிருந்தாள். தோளில் கனமான பை ஒன்று தொங்கியது. கையில் கபாலம் ஏந்தியிருந்தாள். கழுத்தில் எலும்புகளால் ஆன மாலை ஒன்று அணிந்திருந்தாள். ஜெய விஜயபவ, சாளுக்கிய சக்கரவர்த்திகளே நீடூழி வாழ்வீராக. தங்கள் திருத்தேவியின் திருமாங்கல்யம் நெடுங்காலம் அவள் கழுத்தில் தொங்கி ஆடட்டும். இந்த சுடலை பொடியை அணிந்து கொள்ளுங்கள். உம்மை வெற்றி விரைவில் தேடி வருகிறது என்று கூறி அரசமாதேவியை நோக்கி, தேவி, நீ பெரிய கோவிலை கட்டப்போகிறாய். சுடுகாட்டில் நடமாடுகிறானே பாம்பணியும் அந்த கபாலீஸ்வரன், அவனுக்குத்தான் அந்த கோவிலில் இடம் கொடுக்க வேண்டும். ஒருவர் பேச்சையும் கேட்காதே, உன் கணவர் சொல்லையும் கேட்காதே. அந்த கோவிலுக்கு உன் பெயரையே சூட்டிவிடு. அது என்றும் அழியாது விளங்கும் என்று கூறி சிரித்தாள். அவள் சிரிப்பொலி மேலை திசையிலிருந்து கேட்கும் இடிமுழக்கம் போல் இருந்தது. அரசே, தென்னாட்டில் எங்களுக்கு ஆதரவில்லை. காஞ்சியில் எங்களை வெறுக்கிறார்கள். சாளுக்கிய நாட்டில் நாங்கள் தஞ்சமடைகிறோம். எங்கள் வழிபாட்டை செய்து கொண்டு நாங்கள் சுதந்திரமாக வாழ வழி செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் நகைத்தாள் கபாலிக பெண். அவள் பேச்சு, சிரிப்பு, அவள் பார்வை, அவள் தோற்றம் லோகமாதேவியை நடுங்க செய்தன. அரசன் தோள்களை அணைத்துக்கொண்ட அவள் காபாலிகியை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று எண்ணினாலும், தேவி, நீ ஒரு பெரிய கோவிலை கட்டப்போகிறாய் என்று காபாலிகை கூறிய சொற்கள் அவள் ஆவலை அதிகப்படுத்தின. மேலும் அவளுடன் பேச விரும்பினாள். தேவியின் மனதில் நெடுநாட்களாக ஓர் ஆசை. தன் பிறந்த வீட்டு சீதனத்தை கொண்டு சிற்ப அழகுடன் கூடிய கோவிலொன்றை கட்ட வேண்டும் என்று இந்த காபாலிகை அது எப்படி அறிவாள்? அரசே,
நான் பெரிய கோவில் ஒன்றை கட்டப்போகிறேன் என்று இவள் சொல்கிறாளே, எப்பொழுது, எப்படி, எங்கே என்று இவளை கேட்டு சொல்லுங்கள் என்று அரசன் செவிகளில் மட்டும் கேட்குமாறு கூறினாள் தேவி. அவளோடு இங்கு நின்று பேசுவதே முறை என்று, பிறகு ஒரு நாள் அவளை அழைத்து விசாரிப்போம் என்று கூறி விக்ரமாதித்தன் காவலர்களை நோக்கி கடுமையாக, இந்த காபாலிகையை அப்புறப்படுத்துங்கள். உங்கள் பாதுகாவல் லட்சணம் இவ்வளவுதானா? கட்டுக்காவல் முறை குலைந்து விட்டதா என்று கோபித்தான். விக்ரமாதித்தா, என்னை படிக்காத, என்னை விரட்டாத, எனக்கு ஆதரவு கொடு. இதோ உனது வருங்கால நிகழ்ச்சிகள் என் மனதில் கண்ணாடி போல் பிரதிபலிக்கின்றன என்று காபாலிகை கூறுவதை கேட்காமலேயே சாளுக்கிய வீரர்கள் அவள் கரங்களை பிடித்து பலவந்தமாக அப்புறப்படுத்தினார்கள். லோகமா தேவியால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியவில்லை. அத்தியாயம் 17. நிலா முற்றத்தில் தன் தேவியுடன் நேரத்தை மிக குதூகலமாக கழிக்க எண்ணிய விக்ரமாதித்தன் தேவியை மெல்ல அணைத்த பொழுது அவள் சிந்தனை பயப்பட்டிருப்பதையும் ஏதோ கனவுலகில் சஞ்சரிப்பது போல் தன்னை மறந்திருப்பதையும் கண்டான். தேவி, உடல்நிலை உனக்கு சரியில்லையா என்று அவளுடைய கூந்தலை மெல்ல வருடினான். மூடியிருந்த இமைகள் வேலாயுதம் போல் காட்சியளிப்பதை ரசித்த மன்னன் மெல்ல நகைத்தான். தேவி விழிகளை விரித்தாள். என்ன என்று கேட்பது போல். பெண்களின் விழிகளை ஒரு கொடிய ஆயுதம் என்று கவிஞர்கள் கூறுவது சரி என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்தேன் என்றான். தேவியின் புருவம் கேள்வியை கேட்க வில் போல் வளைந்தது. வில்லையும் வேலையும் வீரர்கள் அழகிய பெண்களிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். முதலில் அவர்களை வென்று அந்த படைக்கலன்களை பறித்தால்தான் போரில் வீரனுக்கு வெற்றி கிடைக்கும் என்றான். தேவி திரும்பி படுத்தாள். மன்னன் அவளை தனக்காக திருப்பி அழைத்து கலகலப்பாக பேசும் தேவியின் திரு விதழ்கள் இன்று மூடியிருப்பதேன் என்று அவள் செவிகளின் ஓரமாக முணுமுணுத்தான். தங்கள் கவிதை பேச்சுக்கு இன்று என்னால் ஈடுகொடுக்க முடியும் என்று தோன்றவில்லை. நான் தங்களிடம் இன்று பல வரங்களை கேட்டு பெற வேண்டும் என்று எண்ணினேன். என் மன எண்ணங்கள் திசை திரும்பிவிட்டன என்றாள். அவளுடைய முகத்தை தனக்கு முன் நேருக்கு நேர் நிறுத்தி, தேவி, உன் மனநிலை திடீரென்று மாற காரணம் என்ன என்று கேட்டான். மன்னனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட லோகமா தேவி, அந்த காபாலிகை சொன்னது என் மனதிலேயே இன்னும் வட்டமிடுகிறது. காபாலிகையை நான் மறுபடியும் சந்திக்க வேண்டும். நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவை பிரதிபலிப்பது போல காபாலிகை கூறியது என் உள்ளத்தில் வட்டமிடுகிறது என்று குரலில் ஒருவித கவலையும் ஆர்வமும் அச்சமும் கலந்தொழிக்க கூறினாள். விக்ரமாதித்தன் தன் பிடியை மெல்ல தளர்த்தி தேவியை நோக்கி, தேவி, அந்த காபாலிகையை பற்றியா நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? அப்பொழுதே நினைத்தேன் என்று சற்று கோபத்துடன் கேட்டான். அப்பொழுதே என்ன நினைத்தீர்கள்? காபாலிகை இங்கும் வந்துவிட்டாள், கலகத்தை விளைவிக்க என்று நினைத்தேன். அப்படி என்றால் இந்த காபாலிகையை முன்பே தங்களுக்கு தெரியுமா? பொதுவாக காபாலிகளை பற்றி தெரியும். இவளையும் எங்கோ பார்த்தது போல்தான் தோன்றுகிறது. எல்லா காபாலிகை பெண்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார்கள். வாரப்படாத கூந்தல், நெற்றியில் பெரிய பொட்டு, இஷ்டப்படி அலைவதால் புழுதி படிந்த மேனி, அழுக்கடைந்த அரைக்குறை ஆடை, மது அருந்துவதால் தடுமாற்றம், சுடுகாட்டு நாற்றம், மண்டை ஓடு, சிலர் திரிசூலம் வைத்திருப்பார்கள் கையில். விக்ரமாதித்தன் வர்ணிப்பதை மிக வியப்புடன் நோக்கியவாறு இருந்த லோகமாதேவி, அப்படி என்றால் காபாலிகளை பற்றி தாங்கள் நன்றாக ஆராய்ந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது என்றாள். பல ஆண்டுகள் எனக்கு பல படிப்பினைகளை தந்துள்ளன. குருகுல வாசத்தில் நான் கற்ற சாஸ்திரங்களை விட அனுபவ பாடசாலையில் கற்றவையே அதிகம் என்று கூறிய விக்ரமாதித்தன் தன் விழிகளை சற்று மூடிக்கொண்டு ஏதோ சிந்தனை செய்வது போல் இருந்தான். பிறகு, தேவி, வாதாபி நகரத்தை பல்லவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அந்த 2 நாட்களில் நான் வனாந்தரங்களில் அலைந்து கொண்டிருந்தேன். அந்த அனுபவங்களை உனக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது துங்கபத்திரை நதிக்கரையில் காபாலிகர்கள் கூட்டத்தோடு சில நாட்கள் இருந்தேன் என்று கூறி பெருமூச்சு விட்டான். அவர்கள் ஏன் இப்படி அலைகிறார்கள் நாகரிகமற்ற முறையில்? தேவி கேட்டாள். அவர்கள்தான் நம்மை நாகரிகமற்றவர்கள், காடுடைய சுடலை பொடி பூசிய சிவபெருமானை துதிக்காத பாஷாண்டிகள் என்று குறை கூறுகிறார்கள். அது போகட்டும், அவர்களுக்கு இப்பொழுது பல்லவ நாட்டில் பெரும் எதிர்ப்பு. பல்லவ நாட்டில் சிவபெருமானை தொழுவதற்கு என்று புதிய இயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இசையை தங்களுக்கு துணையாக கொண்டுள்ளார்கள். வீணை, மத்தளம், யாழ்குழுவுடன் ஒவ்வொரு ஊரிலும் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். அருமையான தமிழ் பாடல்களையும் பாடுகிறார்கள். இசை கேட்டு மயங்காதவர்கள் உண்டோ? காபாலிகர்கள் மீது இயற்கையாகவே மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் அரசியலில் காபாலிகர்கள் ஈடுபட தொடங்கியவுடன் பல்லவ மன்னருக்கு அவர்கள் மீது மிக கோபம் என்று மெல்ல மன்னன் கூறினான். ராஜ்ய விவகாரங்களிலா? தேவி கேட்டாள். ஆமாம், நம் நாட்டின் ஒற்றர்கள் என்று பல்லவர்கள் காபாலிகர்களை சந்தேகிக்க தொடங்கிவிட்டார்கள். பிறகு பிறகென்ன? பல்லவ மன்னரின் கட்டுத்திட்டம் பொறுக்காமல்
காஞ்சியை விட்டு வடக்கிலும் வடமேற்கிலுமாக அவர்கள் செல்ல தொடங்கிவிட்டார்கள். நல்லதாக போயிற்று. காபாலிகர்களை நாம் ஆதரிப்போம். அந்த காபாலிகையை நாளையே வரவழைக்க வேண்டும். தேவி இவ்வாறு கூறியவுடன், தேவி, நீ அந்த காபாலிகை பெண்ணை பற்றி நினைப்பதை உடனே மறந்துவிடு. அவள் மீது எனக்கு மிகுந்த சந்தேகம் என்று சற்று கோபமாகவே மன்னன் கூறினான். தேய்பிறையின் 10வது நாள் சந்திரன் வானத்தை விட்டு மறைந்துவிட்டான். இரவின் பின்ஜாமம் கலங்கமற்ற கரிய வானில் நட்சத்திரங்கள் மட்டும் தனியே தவித்துக் கொண்டிருந்தன. விக்ரமாதித்தன் களைத்து உறங்கத் தொடங்கினான். லோகமா தேவிக்கு உறக்கம் வரவில்லை. தன்னை அணைத்தவாறு இருந்த மன்னன் கரத்தை மெல்ல நீக்கி பட்டுத்துகிலை அவனது மேனின் மீது போர்த்திவிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். வாதாபி நின்று ஒரு காத தொலைவிலுள்ள மாலப்பிரபா ஆற்றங்கரையை அடுத்துள்ள கிராமத்திற்கு அவள் சில நாட்களுக்கு முன்பு சென்ற நினைவு வந்தது. அவளுடைய மாமனார் புலிகேசி அங்கே கோவில் ஒன்றை கட்டுவதற்காக ஏராளமான கற்களையும் பாறைகளையும் கொண்டு சேர்த்திருப்பதை அவள் கண்டாள். அந்த கோவில் பணியை தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அந்த காபாலிகைக்கு எப்படி தெரியும் தனது எண்ணம்? காபாலிகை முக்காலமும் உணர்ந்த ஞானியோ? அவள் மனம் சஞ்சலப்பட்டது. காபாலிகையை சந்திப்பது எப்படி என்று எண்ணலானாள். அப்பொழுது நிலாமுற்றத்து கைப்பிடி சுவரை பற்றி யாரோ அங்கே இறங்கி வருவது அந்த மெல்லிய இருட்டில் தெரிந்தது. யார் யார் அது? தேவி திடுக்கிட்டாள். உச்சென்ற அந்த உருவம் இதழ்களின் மீது விரலை வைத்து எச்சரித்தது. தேவி, நான் தான் என்றது மெல்லிய ஆனால் கரகரப்பான குரலில் கூறி விரைந்து வந்தது. அதே காபாலிகை பெண் லோகமாதேவியின் எதிரே நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 18. தன் எதிரில் நிற்கும் காபாலிகையை கண்டு ஒரு கணம் நடுங்கிவிட்டாள் சாளுக்கிய அரசி லோகமாதேவி. அஞ்ச நெஞ்சம் கொண்ட சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனுடைய துணிவில் ஒரு பகுதியாவது அவளுடைய உள்ளத்திலும் உடலிலும் நிறைந்திருந்தது என்றாலும் அந்த இரவு வேளையில் ஒருவரும் அணுக முடியாத அந்த பொறுத்து நிலா முற்றத்தில் காபாலிகை வந்து எதிரே திடீரென நின்றால் எப்படி இருக்கும்? நீயா? நீ இங்கு எங்கே வந்தாய் என்று லோகமாதேவி கேட்டாள். வார்த்தைகள் தடுமாறின. காபாலிகை மெல்ல நகைத்தாள். இருளின் கருமையும் பற்களின் நிறமும் ஒன்றாகவே இருந்தன. தங்களிடம்தான் வந்தேன். காபாலிகை சற்று நெருங்கி வந்தாள். அப்படியே நில். அரசர் விழித்தெழுந்து உன்னை பார்த்துவிட்டால் உன் தலை போய்விடும் என்று லோகமாதேவி எச்சரித்து தானும் உடனே எழுந்து நின்றாள். காபாலிகை மெல்ல நகைத்து, ஆஹா, தலைதானே, போகட்டுமே. என் மண்டையோட்டை அடைய வேண்டும் என்று சந்திரதச்சன் வெகு நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு பயன்படட்டும். என் மண்டையோட்டில் அவன் மதுவை ஊற்றி குடித்தாவது இந்த ஜென்மத்தில் திருப்தி அடையட்டும் என்ற காபாலிகையின் வார்த்தைகளை கேட்டு தேவியின் மேனி சிலித்தது. காபாலிகையை அடைய விரும்பி சந்திரதச்சன் என்ற காபாலிகன் ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்தான். காபாலிகையிடம் தான் பேசுகிறோமா அல்லது பூத பிசாசுகளிடம் என்று அஞ்சிய தேவி காபாலிகையின் பாதங்கள் பூமியில் பரவி நிற்கின்றனவா என்று நோக்கினாள். காபாலிகை தான், பேய் என்று சந்தேகமில்லை. பிறகு ஏன் அவள் இப்படி விரக்தியாக பேசுகிறாள்? உன் தலை மீது உனக்கு ஆசை இல்லை, ஆனால் எனக்கு உண்டு. அப்படியெல்லாம் உன்னை சிரசேதம் செய்ய எளிதில் விட்டுவிட மாட்டேன். அது சரி, நீ இங்கே எதற்கு வந்தாய் என்று லோகமாதேவி கேட்டாள், சுற்றுமுற்றும் பார்த்தபடி. பேசும் சத்தத்தில் சக்கரவர்த்தி திடீரென்று விழித்து கொண்டு விடப் போகிறாரோ என்ற கவலை தேவிக்கு. நீங்கள் தான் என்னை சந்திக்க விரும்பினீர்கள், அதனால் வந்தேன். நேர் வழியாக வந்தால் என்னை யார் விடுவார்கள்? அதனால் அதோ உப்பரிகை வரை வளர்ந்திருக்கும் கொடியை பிடித்துக்கொண்டு ஏறி வந்தேன் என்றாள் காபாலிகை. தேவி திரும்பி பார்த்தாள். ஆம், உப்பரிகை வரை மலர்கொடி ஒன்று அடர்ந்து வளர்ந்திருந்தது. பல வருடங்களாக அது இருக்கிறது. அதன் மூலம் உப்பரிகையை சுலபமாக அடையலாம் என்று இதுவரை யாருக்கும் தோன்றவில்லை. நாம் இவளை சந்திக்க விரும்பினோமா? தேவி ஒரு கணம் சிந்தித்தாள். ஆம், சற்று முன்பு நாம் மன்னரிடம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த காபாலிகையை நாளையே எங்கிருந்தாலும் வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தோம். அவள் வந்துவிட்டாள். நினைப்பதை அறியும் சக்தி படைத்தவளா இந்த காபாலிகை? தேவி, உங்கள் உள்ளத்து அவள் எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் சக்கரவர்த்தி என்னை பற்றி தவறாக நினைக்கிறார். பல்லவ நாட்டு ஒற்றர்களுக்கு உதவுபவள் என்று எண்ணுகிறார். நான் சாளுக்கிய நாட்டிற்கு விரோதமாக ஒரு நாளும் நினைக்கவே மாட்டேன். காஞ்சி நின்று நாங்கள் சிலர் கூட்டமாக புறப்பட்டு வந்தோம். எங்களுக்கு வாதாபியை விட்டால் இனி வடக்கே உஜ்ஜயினி தான் புகலிடம். அதனால் இந்த ஊரிலேயே இருந்து இந்த நாட்டிற்கு உதவுவதற்காகவே நான் வாழ விரும்புகிறேன் என்று காபாலிகை மிகவும் மெதுவாக பேசினாள். தேவி பேச வாயெடுத்த பொழுது காபாலிகையை பேசினாள். தேவி, நீங்கள் பெரியதொரு கோவில் கட்டப்போகிறீர்கள். அந்த கோவில் ஒரு நினைவு சின்னமாக அமையும்.
தங்கள் மாமன்னர் அடைய போகும் வெற்றியின் நினைவு சின்னமாக அது அமையும் என்றாள். தேவி பரபரப்புடன், ஏ காபாலிகி பெண்ணே, உனக்கு எப்படி என் மனதில் இருப்பது தெரிகிறது? சொல் சொல் என்றாள். காபாலிகை தலையை அசைத்தாள். நான் இப்பொழுது கூற மாட்டேன். எனக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி தர வேண்டும். தந்தால் நான் நடக்கப் போவதை சொல்லுவேன் என்றாள். வாக்குறுதியா? நான்? தேவி திகைத்தாள். ஆமாம் தேவி, தாங்கள் சொல்வதை சாளுக்கிய சக்கரவர்த்தி தட்டமாட்டார். அதனால் தாங்கள் தான் வாக்குறுதி தர வேண்டும் என்று காபாலிகை கூறினாள். அவளுடைய விழிகள் துண்டம் போல் ஜுவாலித்தன. வாக்குறுதியா? என்னால் தர முடியுமா? நான் சொல்வதை மன்னர் கேட்பாரா? தேவி வியப்புடன் கேட்டாள். நிச்சயம் கேட்பார். சொல்லுங்கள், வாக்குறுதி தர முடியுமா? தேவி ஒரு கணம் யோசித்தாள். பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் வாக்குறுதியை கூறு என்றாள். காபாலிகை ஏனோ இப்பொழுது சிரித்தாள். தேவி, இங்கிருந்து தெற்கே வெகு தொலைவில் இருக்கும் காஞ்சிமா நகரில் என்னுடைய காதலன் ருத்ரதேவன் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறான். அவனை விடுவித்து என்னிடம் சேர்க்க வேண்டும். அவன் என்னை அடையாவிட்டால் சந்திரதச்சன் என்னை எப்படியும் அடைந்து விடுவான். இந்த பிறவியில் நான் ருத்ரதேவனை தவிர வேறு ஒருவரையும் மனதாலும் நினைக்க மாட்டேன். சந்திரதச்சன் என்னை பலாத்காரமாக அடைய முயன்றால் நான் சுடலையில் எரியும் தீயில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றாள். தேவியின் உடல் சிலித்தது. காஞ்சி நகரத்தில் இருக்கும் காபாலிகியின் காதலனை விடுவிக்க வேண்டுமாமே, இது முடியும் காரியமா? ஏ காபாலிகி பெண்ணே, நீ கேட்கும் வாக்குறுதி விசித்திரமாக இருக்கிறதே. காஞ்சியில் உள்ள உன் காதலனை விடுவிப்பது அவ்வளோ எளிதா? காஞ்சி பல்லவர்களின் தலைநகரம் அல்லவா என்று தேவி கேட்டாள். சாளுக்கிய மன்னரால் முடியும், அழுத்தம் திருத்தமாக காபாலிகை கூறினாள். எதிரி நாட்டு சிறைக்கு சாளுக்கிய மன்னர் எவ்வாறு செல்வார்? செல்லப்போகிறார். அவர் காஞ்சிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று சமீபத்தில் நேரப்போகிறது. என்ன சொல்கிறாய்? ஆமாம், வாதாபி சக்கரவர்த்தி பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து செல்லப்போகிறார் என்று கூறிய காபாலிகை, தேவி, தாங்கள் வாக்குறுதி அளிக்காமலேயே நாளை நடக்கப் போவதை என்னிடமிருந்து வரவழைக்க பார்க்கிறீர்கள் என்று கூறி மீண்டும் சிரித்தாள். எங்கள் மாமன்னர் காஞ்சி மீது படையெடுத்து செல்லப்போகிறாரா? தேவி ஆவலுடன் கேட்டாள். மீண்டும் காபாலிகை நகைத்தாள். தேவி, சாளுக்கிய நாட்டு பேரரசுக்கு உண்டான சகலவித சாமர்த்திய ராஜ்யதந்திரங்களும் அறிவாற்றலும் தாங்களிடம் நிறைந்திருக்கின்றன. நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் சக்தியும் தங்களிடம் இருக்கிறது என்றாள். அப்படி என்றால் நான் நினைப்பது நிறைவேறும் என்று சொல்கிறாய், அப்படித்தானே? வாக்குறுதி தாருங்கள். மன்னர் முடிவு செய்ய வேண்டிய மாபெரும் காரியத்தை என்னிடம் வாக்குறுதியாக கேட்கிறாயே. தாங்கள் சொன்னால் மன்னர் கேட்பார் என்பது மட்டுமன்றி இப்பொழுது சக்கரவர்த்தியின் மனதில் இருப்பதும் படையெடுப்பு பற்றிய சிந்தனைதான். காபாலிகையின் பிடிவாதம் தேவிக்கு புரிந்தது. காபாலிகை பெண்ணே, உன்னை எனக்கு முன்பு அறிமுகமில்லை. உன் விழிகளில் உள்ள காந்த சக்தி, உன் வாக்கில் உள்ள தெய்வ சக்தி என்னை கவர்ந்துவிட்டன. சக்கரவர்த்திகளிடம் உன்னை பற்றி சொல்கிறேன், போதுமா? போதாது. சக்கரவர்த்திகளுக்கு என்னை பற்றி முன்பே தெரியும். நல்லெண்ணம் ஏற்படும் வகையில் என்னை பற்றி அவரிடம் எடுத்து கூற வேண்டும். காஞ்சியில் வாடும் என் காதலனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். காபாலிகை மீண்டும் வற்புறுத்தினாள். காபாலிகை பெண்ணே, இது பெரிய ராஜ்ய விவகாரம். நான் சக்கரவர்த்திகளிடம் சொல்லி பார்க்கிறேன் என்றாள். காபாலிகை குதூகலத்துடன், தேவி, நீங்கள் பல ஆண்டுகள் பேரும் புகழுடனும் வாழ்வீர்கள். இப்பொழுது சொல்கிறேன் தேவி, விரைவில் சாளுக்கிய மாமன்னர் காஞ்சி மீது படையெடுத்து செல்லப் போகிறார். மாலப்பிரபா கோவிலை கட்டப்போகிறீர்கள். வெற்றி புகழுடன் காஞ்சியிலிருந்து திரும்பும் மாமன்னரிடம் காஞ்சியிலிருந்து தங்களுக்கு ஒரு பரிசை கொண்டு வருமாறு இப்பொழுதே கேளுங்கள் என்றாள். பரிசா? என்ன பரிசு? தேவி கேட்டாள். காபாலிகை கூறிய பேச்சை கேட்டு அரசி வியப்புற்றாள். அத்தியாயம் 19. காபாலிகை கேட்ட பரிசு காஞ்சியில் உள்ள பரிவாதனை வீணை. இதை கேட்ட சாளுக்கிய அரசி வியப்புடன் காபாலிகையை நோக்கினாள். பரிவாதனையா? அந்த மாணிக்க வீணையா? ஆம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பல்லவ நாட்டின் புகழுக்கு அதுவும் ஒரு காரணம். உனக்கு அந்த மாணிக்க வீணையை பற்றி தெரியுமா? தேவி பரபரப்புடன் கேட்டாள். நான் மாணிக்க வீணையை பார்த்திருக்கிறேன். அதில் இன்னிசை மீட்டி கேட்டிருக்கிறேன். ஆஹா, சிவபெருமான் மகிழ்ந்து புகழ்ந்த வீணா கானத்தைப் போலவே காஞ்சியில் அந்த வீணையை பல்லவ அரசர் மீட்ட கேட்டிருக்கிறேன். அதை கேட்க கேட்க இனிமையாய் இருக்கிறது. காபாலிகை கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் லோகமாதேவி. அப்பொழுதே அவள் செவிகளில் வீணா கானம் ஒலித்தது. காபாலிகை பெண்ணே, நீ பாக்கியசாலி. மாணிக்க வீணையை நீ பார்த்திருக்கிறாய். அதன் இன்னிசையை நீ கேட்டிருக்கிறாய் என்றாள் தேவி. நானே அதை என் மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு குழந்தை போல கொஞ்சிருக்கிறேன். சப்தஸ்வரங்களை மீட்டி மகிழ்ந்திருக்கிறேன் என்று காபாலிகை கூறும்பொழுது
இதுவரை அவள் மீது இருந்த சிறிய அருவருப்பும் லோகமா தேவியிடமிருந்து மறைந்தது. காஞ்சி கட்டுக்காவலை மீறி மாணிக்க வேணியை எவ்வாறு இவள் மீட்டி மகிழ்ந்திருப்பாள்? அவ்வளோ செல்வாக்கு மிக்கவளா? மாணிக்க வேணியை பற்றி மேலும் அவளிடமிருந்து கேட்டறிய வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. இதுபோல் இருளில் நின்றவாறு பல விஷயங்களை பேச வேண்டுமா? நாளைக்கு இங்கு வா, பேசுவோம் என்றாள் தேவி. அவள் உள்ளத்தில் ஆர்வம் மிகுந்திருந்தது. காபாலிகை சிரித்தாள். அந்த புறத்திற்கு வருவது அவளை எளிதில் முடிகிற காரியமா? என்னை மாளிகைக்குள்ளே விடமாட்டார்களே. மாளிகைக்குள் வந்தால் அளவா அந்த புறத்திற்குள் வர முடியும். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இதோ இந்த அடையாள சின்னத்தை வைத்துக்கொள் என்று தன் கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்தாள் தேவி. இந்த அடையாள மோதிரத்தை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள். எந்த நேரத்திலும் என்னை பார்க்க நீ வரலாம் என்றாள் தேவி. காபாலிகை மோதிரத்தை தோளில் தொங்கும் பையில் போட்டுக்கொண்டு ஆசிர்வதிப்பது போல் கையை உயர்த்தி, நான் வருகிறேன் தேவி, நான் சொன்னது நினைவிருக்கட்டும், மறந்து விடாதீர்கள் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டாள். மோதிரத்தை அலட்சியமாக எங்கேயாவது வைத்து விடாதே, அது மிகவும் முக்கியமான அடையாள சின்னம், கை விரலில் அணிந்து கொள் என்றாள் தேவி. எலும்பாலான ஆபரணங்களை தவிர வேறு ஒன்றையும் நான் அணிய மாட்டேன். மோதிரத்தை பற்றி கவலை வேண்டாம் என்றாள் காபாலிகை. காபாலிகையின் அலட்சியமான பேச்சு கோபத்தை அளித்தாலும் காபாலிகையின் துணிவை தேவி எண்ணி வியந்தாள். இமைப்பொழுதில் அங்கிருந்து தாவி சென்று வந்த வழியே திரும்பிவிட்டாள் காபாலிகை. உதய நேரத்திற்கு முன்பு சூழ்ந்திருந்த காரிருளில் காபாலிகை விரைந்து நடந்தாள். உச்சி வேலைக்குள் பட்டக்கல் போய் சேர்ந்துவிடும் வேகம் அவள் உள்ளத்திலும் நடையிலும் காணப்பட்டது. பட்டக்கல் ஒரு காலத்தில் கலகலப்பு மிகுந்த நகரமாய் இருந்தது. சாளுக்கிய மன்னர்கள் தங்கள் முடிசூட்டு விழாவை அங்கே நடத்தி கொண்டனர். அங்கிருந்து வாதாபியை தலைநகரமாக்கி கொண்ட பிறகு பட்டக்கல் பொலிவிழுந்தது. காபாலிகையின் உயிர்த்தோழி ரத்தினதேவி அங்குதான் இருந்தாள். ரத்தினதேவியின் தந்தை குமாரதேவன் வாதாபி அரண்மனை பாடகர். அரண்மனையில் நடைபெறும் விசேஷ நாட்களின் பொழுது பட்டக்கலிலிருந்து வாதாபிக்கு செல்வார். லோகமா தேவியை சந்தித்த விவரத்தை ரத்தினதேவியிடம் தெரிவிக்கும் ஆர்வத்துடன் காபாலிகை விரைந்து நடந்தாள். காபாலிகை ரத்தினதேவியின் வீட்டை அடைந்தபொழுது அவள் வீட்டில் இல்லை. காலையிலேயே ஆற்றிற்கு நீராட சென்றவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்று குமாரதேவன் கூறினார். மாலப்பிரபா நதி பட்டக்கல் அருகே வளைந்து நகரை வலம் வருவது போல ஓடிக்கொண்டிருந்தது. நீராடு துறையில் ரத்தினதேவி நாள்தோறும் மனம் குளிர நீந்தி குளித்துவிட்டு தான் வீடு திரும்புவாள். காபாலிகை நீராடு துறையை அடைந்தபொழுது ரத்தினதேவி ஈர ஆடையை களைந்து வேற்றுடை அணிந்து படிக்கட்டுகளில் மெல்ல ஏறி வந்து கொண்டிருந்தாள். ஒரு கரத்தால் ஈரக்கூந்தலை மெல்ல உலர்த்தியவாறு அவள் நடந்து வந்ததை காண காபாலிகைக்கு பொறாமையாக இருந்தது. ரத்னதேவியின் அழகுக்கு எந்த விதத்திலும் நம் அழகு குறைவில்லை. இருவருக்கும் ஒரே வயதுதான். அவள் மட்டும் பட்டாடை அணிந்து ஆபரணங்கள் பூண்டு அழகுக்கு அழகு செய்யப்பட்ட எழில் சித்திரமாக விளங்க, நாம் மட்டும் காபாலிகை சமயத்தை விட்டுவிடாமல் புழுதி படிந்த மேனையுடன் எலும்பு மாலைகளுடன் தேச தேசங்களை சுற்றி அடைந்து கொண்டிருக்க காரணம் என்ன? காபாலிகை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். மறுமொழி கூறாது தானே ஒருமுறை சிரித்து கொண்டாள். என்னுடைய கடுமையான விரதத்தால் நான் சிவபெருமானை மிக விரைவில் கண்டுவிடுவேன். இவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டாள். நதிக்கரையில் மேல் மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கும் காபாலிகையை ரத்தினதேவி பார்த்துவிட்டாள். ஒரு கணம் அவள்தானா என்று கூர்ந்து கவனித்து உறுதிப்படுத்தி கொண்ட ரத்தினதேவி ஆனந்தம் மேலிட, ஏ தேவசோமை, நீதானா? நீயேதானா? நேற்று மாலை தான் உன்னை பற்றி நான் நினைத்தேன். இப்பொழுது நீயே வந்துவிட்டாய். நான் காண்பது கனவு இல்லையே என்று பேசியவாறு படிக்கட்டுகளை ஒரே தாவாக கடந்தாள். ரத்னதேவி, காஞ்சியில் எழுதப்பட்ட வர்ண சித்திரம் போல் நாளுக்கு நாள் எழுக்கோளம் பொங்கி நிற்கும் என் அருமை ரத்னதேவி என்று தன் இரு கரங்களையும் நீட்டினால் ஆலிங்கனம் செய்து கொள்ள. ரத்னதேவி முகத்தில் அருவருப்புடன், ஏய், இன்னும் நீ சுடுகாடு தொடர்பை விடவில்லையா? குளித்து எவ்வளவு நாட்களாகின்றன என்று கேட்டாள். காபாலிகை பெரிதாக நகைத்தாள். ரத்னதேவி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் வணங்கும் முழுமுதற் கடவுள் பாம்பனியின் பெருமான் அபிஷேக பிரியர். நீர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாய். நானோ ஒரே நாளில் பல தடவைகள் குளிப்பேன். அது கிடக்கட்டும், நேற்று நீ என்னை நினைத்தாயே, எதற்காக நினைத்தாய் என்று காபாலிகை கேட்டாள். நேற்று மாலை சந்திரதச்சன் என்ற காபாலிகன் என் வீட்டை தேடி வந்தான். உன்னை தேடி அவன் அலைகிறானாம். நான் உனது உயிர்த்தோழி என்பது அறிந்து என் வீட்டிற்கு வந்துவிட்டான். உன்னை பற்றி என்னிடம் விசாரித்தான். நீ இங்கு வந்திருக்கிறாயா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான். எனக்கு அவன் பேச்சும் பார்வையும் பிடிக்கவில்லை. அவன் உன்னை மிகவும் விரும்புகிறானாம். உண்மையா தேவசோமை? போயும் உனக்கு அவன்தானா காதலிக்க கிடைத்தான் என்று ரத்தினதேவி நகைத்தவாறு கேட்டாள்.
காபாலிகையின் முகம் மாறியது. சந்திரதத்தன் இங்கு வந்தானா? நீ அவனிடம் என்ன சொன்னாய்? மறுபடியும் அவன் வருவானா? ரத்னதேவி, அவன் என்னை தேடி அழைக்கிறான். என்னை எப்படியும் அடைந்துவிட பார்க்கிறான். ஆனால் நான் அவன் வசப்பட மாட்டேன். என் உயிருக்குயிரான என் காதலன் ருத்ரதேவன் காஞ்சியில் இருக்கிறான். அவனை நான் நடந்தாக வேண்டும். அதற்கு உன் உதவி கேட்கத்தான் நான் வந்தேன் என்றாள். உன் காதலன் காஞ்சியில் இருக்கிறானா? என்னுடைய உதவி வேண்டுமா? என்னால் எப்படி முடியும் என்று வியப்புடன் கேட்டாள் ரத்னதேவி. ஆமாம், நீ காஞ்சிக்கு செல்லப் போகிறாய் என்று காபாலிகை கூறியதை கேட்ட ரத்னதேவி திடுக்கிட்டாள். பல்லவ நாடு சாளுக்கியர்களின் விரோத நாடு. அந்த நாட்டின் தலைநகர் காஞ்சிபுரம். விரோதியின் நாட்டிற்கு எவ்வாறு செல்வது? காஞ்சிக்கு செல்ல வேண்டும் என்று காபாலிகை கூறியவுடன் ரத்னதேவியின் உடல் ஏனோ சிலித்தது. காஞ்சி அருகிலாய் இருக்கிறது. நான் ஒரு பெண், தன்னந்தனியாய் எப்படி செல்வேன் என்று ரத்னதேவி கேட்டாள். இப்படி இந்த மரநிலையில் உட்கார்ந்து பேசுவோம். உன் பயணத்திற்கு வேண்டிய திட்டங்களை நான் கூறுகிறேன் என்றாள் காபாலிகை. காபாலிகை கூறியதை கேட்ட ரத்னதேவிக்கு வியப்பும் அதிர்ச்சியும் சேர்ந்தன. அத்தியாயம் 20. ரத்னதேவியின் தந்தை சிறந்த ஓவியர். அவர் ஒரு கைத்தேர்ந்த சிற்பி, இசையில் ஈடுபாடு உடையவர். வாதாபி நகரது மலை சரிவுகளில் பாறைகளை குழைந்து சிற்பங்களை அமைக்கும் பணி நடைபெற்ற பொழுது அவர் தந்தை இளம் வயதினர். வாதாபியின் மீது பல்லவ மன்னன் பரமேஸ்வர்மன் படையெடுத்ததால் ஏற்பட்ட அழிவு அவர் ஆர்வத்தை குலைத்தது. ஊரை விட்டு மக்கள் பயந்து ஓடினர். கோவில்களில் பூஜை நடைபெறவில்லை. பாடகர்களும் நாட்டிய கலைஞர்களும் சோர்வுற்றிருந்தனர். போர்க்காலத்தின் போதே ரத்னதேவியின் தந்தை துணிந்து பல்லவ நாட்டிற்கு சென்றார். அங்கே அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் காத்திருந்தன. காஞ்சியிலேயே திருமணம் செய்து கொண்டார். ரத்னதேவியின் தாய் வாதாபியிலேயே இருந்தாள். அப்பொழுது ரத்னதேவி சின்னஞ்சிறியவள். அவளை மிகவும் சிரமப்பட்டு வளர்த்தாள். அவளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தாள். சிறு வயதிலேயே துருதுருவென்றிருந்த ரத்னதேவியின் அழகுடன் ஆற்றலும் சேரவே பட்டக்கல் மாளிகையில் அவளுக்கு வரவேற்பு மிகுந்திருந்தது. ரத்னதேவியின் தாய் நெருப்புக்கு சமமானவள். தன் மகளை தவறாக நெருங்க அவள் ஒருவரையும் அனுமதிக்கவில்லை. எழிலும் கலைப்புலமையும் ஒருங்கு சேர்ந்த இளம் பருவத்து ரத்னதேவியை மணக்க பல செல்வந்தர்கள் போட்டியிட்டனர். இயலவில்லை. அரச குடும்பத்து செல்வாக்கு அவளுக்கு மிகுந்திருந்தது. சில மாதங்களில் சாளுக்கிய தலைநகர் பட்டக்கலிலேயே தங்கிவிட்டாள். மாளிகையில் நடைபெறும் விசேஷ நிகழ்ச்சிகளின் போது ராஜ பல்லக்கு வரும். ரத்னதேவி பல்லக்கில் வாதாபி மாளிகைக்கு செல்வாள். ரத்னதேவியின் நடனம் மாளிகையில் உள்ளவர்களை பெரிதும் கவர்ந்தது. விக்ரமாதித்தன் அரியணை ஏறிய சமயம் ஒவ்வொரு நடன நிகழ்ச்சி முடிவடைந்த பொழுதும் விலை மதிப்பற்ற பரிசுகளை அவர் ரத்னதேவிக்கு வழங்குவார். ரத்னதேவியுடன் அவள் தாயும் உடன் வருவாள். பட்டக்கலில் சிறு குடிசையாக இருந்து அவர்கள் வீடு புதுப்பித்து பெரிய வீடாக கட்டப்பட்டது. ஒருவேளை உணவுக்கு மிகவும் தொல்லைப்பட்டு கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு ராஜபோகமாக வாழும் அளவுக்கு வசதி ஏற்பட்டது. ரத்னதேவியின் தாய் ஏதும் கவலையற்றவளாக மிகுந்த மகிழ்வுடன் இருந்தாலும் ரத்னதேவி இதயபூர்வமாக மகிழ்ச்சியுடன் இருக்கவில்லை. அம்மா, நமக்கு இவ்வளவு சுக சௌக்கியம் இருந்தும் எனக்கென மன நிம்மதியே இல்லை என்று ரத்னதேவி ஒரு சமயம் கூறினாள். ரத்னதேவியின் தாய் அதற்காக வியப்படையாமல் புன்முறுவலுடன், எனக்கு தெரியும் மகளே, உன் ஏக்கம், உன் வயதில் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உன் தந்தையை மணந்து நான் மகிழ்வுடன் இருந்தேன். வறுமை சூழ்ந்திருந்தாலும் உன் தந்தையின் கம்பீர தோற்றம், இனிய பேச்சு, கலை உள்ளம் என்னை அவரோடு பிணைத்துவிட்டது. எந்த கவலையையும் அவரது இனிய முகத்தை பார்த்தே சகித்து கொண்டேன். நான் திருமணம் புரிந்து கொண்ட பொழுது எனக்கு இருந்த அதே வயதை அடைந்துவிட்ட நீயும் நல்ல மணாளனை மணந்து மகிழ்வுடன் இருக்க வேண்டாமா? அந்த ஏக்கம் உன் உள்ளத்துள்ளே உன்னை கவலைப்பட வைக்கிறது. உன் தாய் என்ற முறையில் என் கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். சிறிது காலம் பொறு. கவலை இல்லாமல் வாழ்வதற்கு வேண்டிய பொருளை சேர்த்துக்கொள்வோம். பிறகு வரனை பார்த்து உனக்கு மனம் புதுவிக்கிறேன் என்றாள். ரத்னதேவி பலமாக தலையசித்து, ஐயோ அம்மா, என் திருமணத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. தங்களை பற்றித்தான் என் கவலையெல்லாம். இவ்வளோ பெரிய வீடு இருந்தென்ன, வசதிகள் இருந்தென்ன, அரசரின் முழுமையான ஆதரவு இருந்தென்ன, என் தாய் மனக்கவலையுடன் இருப்பதை என்னால் மறக்க முடியவில்லையே என்ற கவலைதானம்மா. என் கல்யாணத்தை பற்றி நான் நினைக்கவே இல்லை என்றாள். எனக்கென்ன மனக்கவலை? தாய் கேட்டாள். அம்மா, நீங்கள் வெளியே புலப்படுத்தி கொள்ளாவிட்டாலும் தங்கள் உள்ளத்திற்குள் கரண்டு கொண்டிருப்பது எனக்கு தெரியாதா? என் தந்தை காஞ்சி சென்றவர். இன்றளவும் திரும்பி வராததும் நாட்டிலுள்ள மற்ற பெண்களைப் போல் கணவரின் அரவணைப்புடன் நீங்கள் இல்லை என்பதும் நான் அறிய மாட்டேனா? தாங்கள் ஏக்கத்துடன் இருப்பதும் எனக்கு புரியாதா?
என்று இவ்வளவு நாட்களாக கேட்க வேண்டாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்ததை ரத்தினதேவி அன்று கேட்டுவிட்டாள். தாய் திடுக்கிட்டாலும் வெளியே புலப்படுத்திக் கொள்ளாமல் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, அடி பைத்தியமே, எனக்கு ஒருவித மனக்கவலையோ ஏக்கமோ இல்லை. தந்தை என அன்புடன் நீ அழைக்க அவர் இங்கு இல்லையே என்ற குறைதான். அவர் காஞ்சியில் நலமுடன் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் என்றாள். அது மட்டுமா? அவர் காஞ்சியில் வேறொருத்தியை மணந்து கொண்டதும் அவருக்கு ஒரு மகள் இருப்பதும் தாங்கள் கேள்விப்படவில்லையா? ரத்தினதேவி இவ்வளவு கூறியவுடன் அவள் தாயின் முகம் மாறியது. குரல் சோகத்தை புலப்படுத்தியது. ஆமாம், உனக்கு ஒரு தங்கை காஞ்சியில் இருக்கிறாள். அவளை காண வேண்டும் என்ற ஆவலால் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். காஞ்சி நகரம் அருகிலாயிருக்கிறது, சென்று ஒருமுறை பார்த்து வர என்றாள். ரத்தினதேவி தாயின் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, அம்மா, தங்களை பெரும் குணவதி என்று மட்டுமே நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் பெரிய தியாகியும் கூட. அன்பு கணவர் மற்றொருத்தியை மணந்து ஒரு குழந்தைக்கும் தந்தையாகிவிட்ட செய்தியை அறிந்தும் அதை அடக்கி வைத்துக்கொண்டு மாற்றான் தாய் மீதும் அவள் பெற்ற மகள் மீதும் துளிக்கூட வெறுப்பு கொள்ளாமல் அவர்களை பார்க்க முடியவில்லையே என்று வேதனைப்படுகிறீர்களே, தங்கள் குண உயர்வை எப்படி புகழ்வது என்று விம்மினாள். மகளுடைய முதுகை மெல்ல வருடி, மகளே, வருத்தப்படாதே. பெண்கள் என்றாலே அவர்கள் தியாகத்தின் வடிவம் என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் ஏமாற்றத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். பொறாமை என்னும் நச்சு விதியை உள்ளத்தில் வளர்க்கக்கூடாது. கணவனை கண்கண்ட தெய்வமாக மதிக்க வேண்டும். காமத்திற்கும் காதலுக்கும் வித்தியாசம் உணர்ந்திருக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் உன் தந்தை இங்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கை தவம் வீண் போகாது. அதனால் நீ கவலைப்படாத ரத்னா. என்மேல் உனக்கு பிரியம் இருக்குமானால் நான் கூறும் 2 விஷயங்களை வாழ்நாளில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்று கற்பு, மற்றொன்று ஒரே கணவன், அவனே தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை. இவற்றில் நீ உறுதியாக இருந்தால் போதும், எந்த இடரையும் வெல்லலாம். ரத்தினதேவி தன் தாயின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். தாயின் கரங்கள் அவள் விழிநீரை துடைத்தன. தாயே, நான் கேட்கிறேன், தவறாக நினைக்க மாட்டீர்களே என்ற மகளை நோக்கி விழிகளை அகல விரித்து, கேள் மகளே கேள் என்றாள் தாய். நம் தந்தை வாதாபை விட்டு செல்லும்பொழுது நீங்களும் ஏன் அவருடன் செல்லவில்லை? மகளின் இந்த கேள்விக்கு உடனே தாய் மறுமொழி கூறவில்லை. பிறகு மெல்ல கணைத்துக்கொண்டு, மகளே, பிறந்த நாட்டை விட்டு விரோதிய நாட்டிற்கு நான் செல்ல விரும்பவில்லை. அதில் தான் எங்களுக்குள் கருத்து வேற்றுமை என்றாள். ஏதோ சொல்ல விரும்புவதை சொல்லாமல் மறைப்பது போலவும் தோன்றியது அவளுக்கு. சரி தாயே, இது விஷயமாக இப்பொழுது பேசி தங்கள் வேதனையை வளர்க்க மாட்டேன். தாங்கள் கூறிய பொன்மொழிகள் போன்ற சொற்களை மறக்க மாட்டேன், மீற மாட்டேன். என்றாலும் ஒரு நாள் நான் காஞ்சி செல்வேன். என் தந்தையை சந்திப்பேன். அவரை உடனே வாதாபிக்கு வருமாறு கேட்டுக்கொள்வேன். அதனால் என்னை காஞ்சிக்கு அழைத்து செல்லும் ஒருவரைத்தான் நான் மணப்பேன். என் வாழ்க்கை லட்சியம் இதுதான் என்றாள். தாய் சிரித்தாள். இதை வெளியே சொல்லிவிடாதே. உன்னை காஞ்சிக்கு அழைத்து செல்ல பலர் போட்டி போட்டு கொண்டு வந்து விடுவார்கள் என்றாள். அதன் பிறகு பல நாட்கள் சென்றன. தாயின் உடல் நலம் குன்றியது. வீட்டிலே படுத்து படுக்கையாகி விட்டாள். எப்படியாவது உடனே காஞ்சிக்கு சென்று தந்தையை சந்தித்து வாதாபிக்கு அழைத்து வர வேண்டும் என்ற துடிப்பு மகளுக்கு அதிகரித்தது. ரத்தினதேவி காஞ்சிக்கு செல்வது பற்றியே கனவு கண்டு கொண்டிருந்தாள். தாயின் உடல்நிலை கருதி அவள் வாதாபிக்கு செல்வதில்லை. மாலப்பிரபா நதிக்கரையில் அமர்ந்து இயற்கையை ரசிப்பது, வீட்டில் தாய் அருகே இருப்பது, இவை தவிர அவள் வேறு வேலைகளில் கவனம் செலுத்துவதில்லை. வாதாபியில் அவள் உள்ளம் கவர்ந்த விஷ்ணு தேவனை சந்திக்க வேண்டும் என்ற துடிப்பு மட்டும் அவள் உள்ளத்தில் இருந்து கொண்டு இருந்தது. அவளுடைய தாய் வாதாபிக்கு வராத சமீப நாட்களில்தான் விஷ்ணு தேவனுடைய அறிமுகம் ஏற்பட்டது. விஷ்ணு தேவன் குழலூதுவதிலும் திறமை படைத்தவன். அவளுடைய நடனத்திற்கு மத்தளம், குழல் இரண்டும் பக்கவாத்தியமாக அமைந்திருந்தன. வழக்கமாக குழலூதி வந்த முதியவர் உடல்நலம் சரியில்லாமல் வராது போகவே விஷ்ணு தேவன் அப்பணியை ஏற்றுக்கொண்டான். தவறாமல் ரத்தினதேவி ஆடுவதை காண காண விஷ்ணு தேவனுக்கு ஆர்வம், ஆவல், அதிசயம் எல்லாம் ஒன்று சேர பொங்கின. மாளிகையில் நடன நிகழ்ச்சி முடிந்து ரத்தினதேவி சிவிகையில் ஏறுவதற்கு மாளிகையின் முகப்பிலுள்ள நந்தவன வழியே வருகையில் விஷ்ணு தேவன் அவளை நெருங்கி பேசினான். பேச்சு முதலில் அவளுடைய நாட்டியத்தை பற்றி இருந்தது. பிறகு இசையை பற்றி அமைந்தது. நாள்தோறும் இருவரும் சந்தித்து குழலிசையை பற்றியும் நடனத்தை பற்றியும் பேசிக்கொள்வார்கள். எந்த ஆடவனுடனும் நெருங்கி பேச விரும்பாத அவள் விஷ்ணு தேவனிடம் நேரம் போவது தெரியாமல் பேசுவது அவளுக்கே வியப்பாக இருந்தது. அவர் அழகில் நாம் மெல்ல மெல்ல கரைகிறோமா அல்லது அவரது குழலிசையில் மயங்குகிறோமா? மனத்தை அவளை எளிதில் பறிகொடுக்க கூடாது. நம் தாய் என்ன சொல்லியிருக்கிறாள்? ஆம்,
நாமும் உறுதி கொடுத்திருக்கிறோம். அத்துடன் நாம் லட்சியம் ஒன்றும் கொண்டிருக்கிறோம், காஞ்சி செல்லும் லட்சியம். இவர் காஞ்சிக்கு வர சம்மதிப்பாரா? கேட்டு பார்ப்போமே. தாயிடம் குழலூதும் கலைஞரை சந்தித்ததையும் பேசியதையும் சொல்லிவிடுவோமா என்று நினைத்தாள். ஆனால் சொல்லவில்லை. தோழி காபாலிகை காஞ்சியை பற்றி சொன்னவுடன் அவள் மனதில் பல எண்ணங்கள் உதயமாயின. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது ஒரு சின்ன கமெண்டையாக தட்டி விட்டுட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சின்ன கமெண்ட்ஸ் தான் என்னுடைய சேனல் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த கதையில் அத்தியாயம் 19 ரத்னதேவியோடைய அப்பா குமாரதேவர் அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி அவர் பட்டக்கால்லேருந்து வாதாபிக்கு இசையில் இசை மேதை அப்படின்ற மாதிரி வரும். அவர் வாதாபிக்கு போவார் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அத்தியாயம் 20 பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிற்பக்கலையில் ஆர்வமுடையவர். அதே மாதிரி அவர் காஞ்சிக்கு போயிட்டுருக்காரு. இங்கே அம்மாவும் ரத்னதேவி மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி கதை வருது. எனக்கு புரியல, என்னடா அதுவா இதுவா என்னன்னு தெரியலையே. சரி, நான் ரீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தியாயங்களில் இதற்கான விடை கிடைக்குதா என்றதை நம்ம பார்க்கலாம்.